இந்த நீதியில நம்ம நிலை நிற்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்த விலைகிரியமே அவருடைய ரத்தம் தான். ಈ ನೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ನೆಲೆಗೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಬೆಲೆ ಕ್ರಯ ಏನಂದ್ರೆ ಆತನ ರಕ್ತವೇ. அப்படி ரத்தம் இல்லைன்னு சொன்னா அவர் நீதி நமக்கு கிடைக்காது. ಆತನ ರಕ್ತ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆತನ ನೀತಿ ನಮ್ಗೆ ದೊರೆಯಲ್ಲ. அவர் நீதி நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா அவர் ரத்தத்தை தவிர வேற விலைகிரியமே கிடையாது. ಆತನ ನೀತಿ ನಮ್ಗೆ ದೊರೆಯಬೇಕಾದ್ರೆ ಆತನ ರಕ್ತದ ಬೆಲೆ ಕ್ರಯ ಹೊರತುಪಡಿಸಿ ಬೇರೆ ಯಾವುದು ಕ್ರಯವ ಕೊಡ್ಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. அதனாலதான் பாருங்க தேவனை குறிச்சு சில நேரத்துல சிலர்லாம் சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க. ಆದ್ರಿಂದ ದೇವ್ರ ಕುರಿತಾಗಿ ನೋಡ್ರಿ ಅನೇಕರು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಲ್ಲ. இப்படிப்பட்ட ஒரு அகோரமான மரணம் அவசியமா? ಇಷ್ಟು ಅಗೌರವಾದ ಮರಣ ಬೇಕಾಗಿತ್ತಾ? இப்படிப்பட்ட அகோரமான மரணம் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு இப்படிப்பட்ட மீட்பு தான் வழியா அப்படின்லாம் நினைக்கிறேன். ಮನುಷ್ಯನ ಜೀವಿತಕ್ಕೆ ವಿಮೋಚನೆಗೆ ಇದೇ ಇರತಕ್ಕ ಮಾರ್ಗನ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸ್ತಾರೆ. இயேசு பிறக்கிறதுக்கு முன்பதாகவே கல்வாரி சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்பதாகவே 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தர் தன் தீர்க்கதரிசி மூலமா ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்துட்டாரு. ಯೇಸು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮರಣ ಹೊಂದುವ ಮುನ್ನನೇ, ಯೇಸು ಜನಿಸುವ ಮುನ್ನನೇ 800 ವರ್ಷಗಳ ಮುಂಚಿತವಾಗಿ ತನ್ನ ಪ್ರವಾದಿ ಮುಖಾಂತರ ದೇವರು ವಾಕ್ಯವನ್ನು ಹೊರಡಿಸಿದ. அவரவர்களோ சொந்த வழியில போனார்கள். ಅವರವರು ತಮ್ಮ ತಮ್ಮ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗ್ತಿದ್ರು. ಎಲ್ಲರೂ ಆಡುಗಳ போல எல்லாம் அவங்க வழியில போயிட்டாங்க. ಎಲ್ಲರೂ ಕುರಿಗಳಂತೆ ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋಗಿದ್ರು. கர்த்தரோ தன் குமாரனை அனுப்புறாரு. ಆದ್ರೆ ದೇವರು ತನ್ನ ಮಗನನ್ನು ಕಳುಹಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. இந்த விலைகிரி இல்லைன்னு சொன்னா யாருக்குமே வழி கிடையாது. ಈ ಬೆಲೆ ಕ್ರಯ ಇಲ್ಲದ ಹೊರತು ಯಾರೊಬ್ಬರಿಗೂ ಮಾರ್ಗನೇ ಇಲ್ಲ. ஏன்னா இந்த ஒரு ரத்தம் மாத்திரம் தான் ஒரு மனுஷனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு வழியே தவிர வேற ஒரு பதிலே ಇಲ್ಲ. ಈತನ ರಕ್ತವೇ ಮಾತ್ರ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಪಾಪಕ್ಕೆ ಪ್ರಾಯಶ್ಚಿತ್ತದ ಒಂದು ಮಾರ್ಗವೇ ಹೊರತು ಬೇರೆ ಯಾವುದೇ ಮಾರ್ಗ ಇಲ್ಲ. அதனாலதான் பாருங்க ஜனங்களுக்கு இந்த சிலுவை, இந்த மரணம் அப்படி இல்லைன்னா இந்த ரத்த சிந்துதல், இந்த மீட்கப்படுதல் எல்லாம் சொன்னா அவங்க ஒரு மாதிரி கேலி குத்தா பார்ப்பாங்க. ಆದ್ರಿಂದ ಅನೇಕರು ಶಿಲುಬೆ ಮರಣ, ವಿಮೋಚನೆ, ರಕ್ತ ಸುರಿಸುವಿಕೆ ಇದೆಲ್ಲ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಒಂದು ಪರಿಹಾಸದ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡ್ತಾರೆ. இந்த உலகத்துல பலவிதமான கோட்பாடுகள் இருக்கு. ரட்சிப்புக்கு பலவிதமான கோட்பாடுகள். ಈ ರಕ್ಷಣೆಗೆ ನೀವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಹಲವು ರೀತಿಯಾದ ಒಂದು ನಿಯಮಗಳು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனா அதெல்லாம் ரட்சிப்பு இல்ல. ಆದ್ರೆ ಅವೆಲ್ಲವೂ ರಕ್ಷಣೆ ಆಗಲ್ಲ. அதனாலதான் அதெல்லாம் ரட்சிப்பு மனிதனுக்கு ஒரு பரிபூர்ணமான வழியை உண்டு பண்ண முடியாது. ಅವೆಲ್ಲವೂ ರಕ್ಷಣೆಗೆ ಪರಿಪೂರ್ಣವಾದ ಮಾರ್ಗವನ್ನು ಉಂಟು ಮಾಡಲ್ಲ. ஏன்னா உலகத்தை மனுஷன் முதல்ல புரிஞ்சுக்கணும் பாருங்க. ಕಾರಣ ಲೋಕವನ್ನು ಮನುಷ್ಯನ್ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೊಬೇಕು. இந்த உலகம் எப்படி இருக்குதுன்னு மனுஷன் பார்க்கணும். ಈ ಲೋಕ ಹೇಗಿದೆ ಅನ್ನೋದನ್ನ ಮನುಷ್ಯನ್ ನೋಡ್ಬೇಕು. அதனாலதான் வேதம் சொல்றது பாவத்தின் சம்பளம் மரணம். ಆದ್ರಿಂದ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ ಪಾಪವು ಕೊಡುವ ಸಂಬಳ ಮರಣ. அப்படியே வசனம் நிக்க வைக்கலங்க. ವಾಕ್ಯ ಅಲ್ಲಿಗೆ ನಿಲ್ಲಿಸಲಿಲ್ಲ. அடுத்து சொல்றாரு கர்த்தருடைய கிருபை வரங்களோ அப்படின்னு வேதம் பேசுது. ನಂತರವಾಗಿ ಮುಂದುವರಿಸಿ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ ದೇವರ ಉಚಿತಾರ್ಥವಾದ ದಾನವೋ ಅಂತ. அப்படின்னா கர்த்தருடைய கிருபைன்னு ஒண்ணு கருத்து இருக்கு. அந்த மரணம் ஒரு முடிவு, மனுஷனுக்கு அதை மாத்த முடியும். அதை எப்படி மாத்த முடியும்னு சொன்னா இவருடைய மரணத்தை கொண்டு மாத்த முடியும். ಮರಣ ಅನ್ನೋದು ಮನುಷ್ಯನಿಗೆ ಒಂದು ಅಂತ್ಯವಾಗಿದೆ. ಅದನ್ನು ಹೇಗೆ ಬದಲಾಯಿಸಬಹುದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈತನ ಮರಣದಿಂದ ಅದನ್ನು ನಾವು ಬದಲಾಯಿಸಬಹುದು. மனுஷனுடைய இப்ப முழு காரியமும் மாறணும். அவனுடைய வாழ்க்கையின் தரமே மாறணும். அவனுடைய முழு அஸ்திபாரமே மாறணும். அப்படி மாறும் பொழுதுதான் அவன் வாழ்க்கையினுடைய அந்த ரட்சிப்பினுடைய நிறைவுக்குள்ள அவனால ಮನುಷ್ಯನ ಜೀವಿತ ಬದಲಾಗಬೇಕು. ಆತನ ಗುಣಾತಿಶಯಗಳು, ಆತನ ಅಸ್ತಿವಾರದ ಎಲ್ಲಾ ಸ್ಥಿತಿಗಳು ಬದಲಾಗಬೇಕು. ಆಗಲೇ ರಕ್ಷಣೆಯ ಪೂರ್ಣತೆ ಅನ್ನೋದು ಅವನಲ್ಲಿ ಉಂಟಾಗುವಂತ. ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் அப்படியே சொல்லுது பாருங்க. ರೋಮಾಪುರದವರಿಗೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ஒருவன் மூலியமாய் மரணம் பிரவேசித்திருக்க, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಮುಖಾಂತರ ಪಾಪವು ಲೋಕದಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ஒருவர் மூலியமாய் நமக்கு ரட்சிப்பு உண்டாகுது. ಒಬ್ಬ ಆತನಿಂದ ನಮಗೆ ರಕ್ಷಣೆ ಉಂಟಾಯಿತು. அவருடைய மீறுதல், அதாவது ஆதாமுடைய மீறுதல் தான் முழு உலகமும் ಕೆಟ್ಟು போச்சுங்க. ಆದಾಮನ ಒಂದು ಬೀಳುವಿಕೆಯಿಂದನೇ ಇಡೀ ಲೋಕ ಕೆಟ್ಟೋಯ್ತು. இப்ப முழுவதுமா பாத்தீங்கன்னா இப்போ என் வித்தே மாறணும். என்னுடைய வாழ்க்கையினுடைய தரமே அந்த ஆதாமுக்குள்ள இருந்து எனக்குள்ள வந்த அந்த வித்தே மாறணும்னு சொன்னா அப்ப கிறிஸ்தியசுடைய வித்து தான் அதுக்கு வழி, வேற வழி கிடையாது. ಆದಾಮನಿಂದ ಬಂದಂತ ಸಂತಾನವಾದ ನಾನು ಅದು ಬದಲಾಗಬೇಕಾದ್ರೆ ಕ್ರಿಸ್ತನ ಸಂತಾನದಿಂದ ಬಂದಂತದ್ದು ಮಾತ್ರನೇ ಅದು ಬದಲಾಗುವಂತದ್ದು. ಪಾಪம் அறியாதவன் நமக்கு பாவம் ஆகறாங்க. ಆದ್ರಿಂದಲೇ ಪಾಪವನ್ನು ಅರಿಯದ ನಮಗಾಗಿ ಪಾಪವಾಗಿ ಬದಲಾಗ್ತಿದ್ದಾರೆ. சிலுவை மரணம் என்பது அது மனிதனுடைய முயற்சி அல்ல, மனிதனுடைய அறிவுக்கு உட்பட்டதல்ல. சிலுவை மரணம் என்பது ஏதோ இந்த பூமிக்குரிய சம்பந்தமான காரியம் மட்டும் அல்ல. ಶಿಲುಬೆ ಮರಣ ಅನ್ನೋದು ಮನುಷ್ಯನ ಪ್ರಯತ್ನ ಅಲ್ಲ, ಮನುಷ್ಯನ ಜ್ಞಾನ ಅಲ್ಲ, ಈ ಭೂಮಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದು ಅಲ್ಲ. இது மனுஷனுடைய முழு வெற்றிக்கும் வழிக்கும் அவனுடைய ரட்சிப்புக்கும் நிறைவுக்கும் இதுதான் வாசலா வச்சிருக்காரு. ಮನುಷ್ಯನ ಜಯಕ್ಕೂ ಅವನ ಜೀವನದ ಪೂರ್ಣತೆಗೂ ಅವನ ಎಲ್ಲ ಸ್ಥಿತಿಗತಿಗಳಿಗೂ ಇದನ್ನೇ ದೇವರ ಮಾರ್ಗವಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அதனாலதான் இயேசுடைய ரத்தம் வந்தாதான் நீதி கிடைக்குது. இந்த நீதி வந்தாதான் நான் பிதா கிட்ட நிக்க முடியும். இந்த பிதா முன்னாடி நின்னதான் பரலோகத்துக்குள்ளே நான் போக முடியும். ಯೇಸುವಿನ ರಕ್ತ ಬಂದ್ರೇನೆ ನನಗೆ ನೀತಿ ದೊರೆಯೋದು, ನೀತಿ ದೊರೆತರೆ
ಮಾಡಿದ್ರೇನೆ ನಾನು ತಂದೆ ಮುಂದೆ ನಿಂತ್ಕೊಳ್ಳಿಕ್ಕಾಗೋದು. ತಂದೆ ಮುಂದೆ ನಿಂತ್ಕೊಳ್ಳಿಕ್ಕಾದ್ರೆ ಮಾತ್ರ ನಾನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕಾಗೋದು. அதனால வேதம் வந்து ஒரு சவால். ಆದ್ರಿಂದ ಸತ್ಯವೇದ ಅನ್ನೋದು ಒಂದು ಸವಾಲು. இது வந்து ஆப்ஷனா வைக்கல, நம்ம ಇದನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುವಿಕೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಡ್ಲಿಲ್ಲ. 10 புத்தகத்தோட இந்த புத்தகத்தையும் வச்சீங்கன்னு சொல்றது. 10 ಪುಸ್ತಕಗಳಲ್ಲಿ ಇದನ್ನು ಒಂದಾಗಿ ಇಟ್ಕೊಳ್ರಿ இந்த ಅಂತ. புத்தகம் வேற, ಈ ಪುಸ್ತಕನೇ ಬೇರೆ. இந்த புத்தகம் மாத்திரம் தான் ஜீவ வழியை போதிக்கிற புத்தகம். ಈ ಪುಸ್ತಕ ಮಾತ್ರ ಜೀವ ಮಾರ್ಗವನ್ನು ಬೋಧಿಸುವಂತದ್ದು. புத்தகம் மாத்திரம் தான் நிவர்த்தியை காமிக்கிற ಈ ಪುಸ್ತಕ ಮಾತ್ರನೇ ಒಂದು ಪರಿಹಾರನ ತೋರಿಸುವಂತದ್ದು. சத்திய வேதம். வேதம் என்பது ஒவ்வொரு மனுஷனும் படிக்கணும் நம்ம விரும்புறோம். ಆದ್ರಿಂದ ಸತ್ಯ ವೇದ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಓದ್ಬೇಕಂತ ಹೇಳೋದು. அப்புறம் இந்த பாவ மன்னிப்புனா என்னன்றதை காமிச்சு வந்தாங்க. ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಅಂದ್ರೆ ಏನಂತ ತೋರಿಸ್ತಾ ಬಂದೆ. அதாவது மீட்கிறார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மீட்புனா என்னன்றதை போன வாரம் ஃபுல்லா காமிச்சேன், நிறைய காரியங்களை காமிச்சேன். ವಿಮೋಚನೆ, ವಿಮೋಚಿಸ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಹೇಗೆಲ್ಲ ವಿಮೋಚನೆ ಅನ್ನೋದು ಹಲವು ರೀತಿಯಲ್ಲಿ ಕಳೆದ ವಾರ ತೋರಿಸಿದೆ. நமக்கு இந்த மீட்புன்றது, இந்த மீட்புன்னு சொன்னோம்னா நான் சொன்னேன், ஒரு இடத்துல நம்ம சிறை இருப்புல போனோம்னா அங்கிருந்து கொண்டு வர, அதுக்கு பேர் தான் மீட்பு, விடுதலை அப்படின்னு நம்ம. ವಿಮೋಚನೆ ಅಥವಾ ಬಿಡುಗಡೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಎಲ್ಲಾದ್ರೂ ಒಂದು ಸೆರೆಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುವಾಗ, ಸೆರೆವಾಸದಲ್ಲಿರುವಾಗ ಅಲ್ಲಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವಂತದಕ್ಕೆ ಹೆಸರೇ ವಿಮೋಚನೆ ಅಥವಾ ಬಿಡುಗಡೆ. சில இப்போ வந்து பாத்தீங்கன்னா சட்ட ரீதியா ஒரு சில விஷயம் இருக்கு பாருங்க. ಕಾನೂನುಬದ್ಧವಾಗಿ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳಿದೆ. ஒருத்தருக்கு ಜಾಮೀನ್ கொடுக்கணும்னு வைங்களேன். ಒಬ್ಬರಿಗೆ ಜಾಮೀನು ಕೊಡ್ಬೇಕಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ಜಾಮೀನ್ என்ன தெரியுங்களா? ಜಾಮೀನ್ ಅಂದ್ರೆ ಏನ್ ಗೊತ್ತಾ? அவர் வெளியில வர்றதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். ಅವರು ಹೊರಗೆ ಬರಲಿಕ್ಕೆ ನಾನು ಅದಕ್ಕೆ ಒಂದು ಸಾಕ್ಷ್ಯಾಧಾರವಾಗಿ ನಿಲ್ತೇನೆ. ஒருவேளை அவன் ஏதாவது ஆயிட்டா நான் உள்ள போக வேண்டி வருவாங்க. ಆತನ ಏನಾದ್ರೂ ಆಗ್ಬಿಟ್ರೆ ನಾನು ಒಳಗೆ ಹೋಗ್ಬೇಕು. அதனாலதான் ಜಾಮೀನ್ கையெழுத்து கூட கேட்டிருக்கீங்களா? ಜಾಮೀನ್ ஷூரிட்டி போடுறாங்க இல்லையா? ಜಾಮೀನಿಗೆ ಸಹಿ ಹಾಕ್ತಾರೆ, ನೋಡಿದಿರಾ? நீங்க பாருங்க, இப்ப நான் ஒரு பணம் வாங்குறேன்னு சொன்னா நீங்க ஜாமீன் கையெழுத்து போட்டுட்டீங்கன்னு வைங்களேன், நான் கட்டலன்னு சொன்னா நீங்க கட்டி ஆகணும், அதான் ரூல்ஸ். இப்போ ಇವಾಗ ನಾನು ಹಣ ಪಡ್ಕೊಳ್ಬೇಕು, ಅದಕ್ಕೆ ನೀವು ಜಾಮೀನಾಗಿ ಸಹಿ ಹಾಕ್ತೀರಾ. ನಾನು ಕಟ್ಟದೆ ಹೋದ್ರೆ ಅದಕ್ಕೆ ನೀವು ಕಟ್ಟುವಂತ ಜವಾಬ್ದಾರಿ ಕೊಳ್ಳೋರಾಗಿರ್ತೀರಿ. அதுதான் நீதி, ಅದೇ ನೀತಿ. இப்போ இல்லைன்னா நான் தர வேண்டிய காசு உங்ககிட்ட, உங்க ஆஸ்தி, உங்க பொருள் வச்சு அதை சீஸ் பண்ணிடுவாங்க. ನಾನು ಕಟ್ಟಬೇಕಾದ ಹಣಕ್ಕೋಸ್ಕರ ನಿಮ್ಮನ್ನ ಹಣನೋ ಅಥವಾ ನಿಮಗಿರುವ ವಸ್ತುಗಳನ್ನು ಅಲ್ಲಿ ಸೀಲ್ ಹಾಕ್ಬಿಡ್ತಾರೆ. ஏன்னா அதுதான் சட்டம், ಅದೇ ನಿಯಮ. அப்புறம் இயேசு எனக்கு ஜாமீன் தரல. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನಗೇನು ಜಾಮೀನ್ ಕೊಡ್ಲಿಲ್ಲ. இயேசு எனக்கு விடுதலையே கொடுத்துட்டாரு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅದರಿಂದ ಬಿಡುಗಡೆನೇ ಕೊಟ್ಬಿಟ್ಟ. நீ வெளியில போயிரு, திரும்ப நீ வர, அதை நானே எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அந்த தண்டனை முழுவதும் நான் எனக்குள்ள அங்கீகரிச்சுக்கிறேன்னு சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளை விடுதலை ஆக்கிட்டார். அதுக்கு பேர் தான் மீட்பு. அதுக்கு பேர் தான் வேதம் சொல்லுகிறது ரத்தத்தினால் வர மீட்பு. அது ನೀನು ಹೊರಗಡೆ ಹೋಗ್ಬಿಡು, ಮತ್ತೆ ಒಳಗೆ ಬರಬೇಡ, ನಿನ್ನ ಸ್ಥಾನವನ್ನು ನಾನು ವಹಿಸ್ಕೊಳ್ತೇನೆ, ನಿನಗೆ ಇರಬೇಕಾದ ದಂಡನೆ ನಾನು ಹೊತ್ತುಕೊಳ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ ಆತನ ರಕ್ತವನ್ನು ಕೊಟ್ಟು ನಮಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಅದಕ್ಕೆ ಹೆಸರೇ ವಿಮೋಚನೆ. இந்த மீட்புன்னு சொல்ற அந்த வார்த்தை வந்து ஒரு தற்காலிகமான காரணம் கிடையாது. ವಿಮೋಚನೆ ಅನ್ನೋ ಪದ ಏನು ತಾತ್ಕಾಲಿಕವಾದದ್ದಲ್ಲ. அதனாலதான் வேதம் சொல்லுது பாருங்க, இந்த யோவான் 10:10 நீங்க வாசிச்சீங்கன்னா, நானும் ஜீவனை கொடுக்கிறேன், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். ಯೋಹಾನ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿದ್ರೆ, ನಾನು ಜೀವ ಇರಬೇಕಂತಲೂ ಅದು ಸಮೃದ್ಧಿಯಾಗಿರ್ಬೇಕಂತಲೂ ಬಂದೆ. அந்த ஜீவன்ற வார்த்தைக்கு பேர் தான் ஜோயேன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ಜೀವ ಅನ್ನೋ ಪದಾನೇ ಗ್ರೀಕ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಝೋಯೆ ಅನ್ನೋ ಪದ ಬರ್ತದೆ. சொன்னா ದೈವರಗமான வாழ்வு அல்லது தேவரகமான ஜீவன் அர்த்தம். ಝೋಯೆ ಅನ್ನೋ ಪದಕ್ಕೆ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ ದೈವಿಕವಾದ ಜೀವಿತ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. இப்போ எனக்கு விடுதலைன்னு நான் சொல்லும் பொழுது, இப்போ என்ன விடுதலை ஆக்கிட்டார் போது தெய்வரகமான ஜீவன் எனக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். தெய்வரகமான ஜீவன்ல இருந்து என்ன வெளியில கொண்டு வந்திருக்கிறான், அந்த சொந்தத்தை என்ன ஆக்கியிருக்கிறான்னு அர்த்தம். ನನ್ನನ್ನು ವಿಮೋಚಿಸಿದಾನೆ, ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನನ್ನನ್ನು ದೈವಿಕವಾದ ಜೀವಿತದ ಒಳಗಾಗಿ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತ ಅರ್ಥ. அதனால பிசாசு ஒண்ணும் பண்ண முடியாது. ಆದ್ರಿಂದಲೇ ಸೈತಾನ್ ನಿಮ್ಮನ್ನು ಏನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ, யாரும் குற்றம் சாட்ட முடியாது, ಯಾರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ತಪ್ಪೋರಿಸಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. வேதம் பவுல் சொல்லுகிறார், தேவன் தெரிந்து கொண்டவங்க மேல் குற்றம் சாட்டுகிறவன் யாருன்னு பவுல் கேக்குறார். ಪೌಲನು ಕೇಳ್ತಾನೆ, ದೇವರು ಆರಿಸಿಕೊಂಡವರ ಮೇಲೆ ತಪ್ಪೋರಿಸುವವನು ಯಾರು? கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் உங்களுக்கு விரோதமா நிற்பவன் யாருன்னு கேக்குறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಪಕ್ಷವಾಗಿದ್ರೆ ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಲ್ಲುವವರು ಯಾರು? இப்போ நான் அந்த மீட்புன்னு சொல்லும் பொழுது ஏதோ என்ன ஜாமீன் கொடுத்து வெளியில அனுப்பிச்சில்லைங்க, அந்த வாழ்வையே எனக்கு கொடுத்துட்டார், அவருடைய முழு தரத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டார். ವಿಮೋಚನೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಏನು ಜಾಮೀನು ಕೊಟ್ಟದಾಗಿ ಅಲ್ಲ, ಬದಲಾಗಿ ಆತನ ಪೂರ್ತಿ ಜೀವವನ್ನೇ ನನಗೆ ಕೊಟ್ಟು ಆತನ ಗುಣಾತಿಶಯಗಳು ನನ್ನಲ್ಲಿ ನನಗೆ ದಯಪಾಲಿಸಿದ. அதுக்கு பேர் தான் மீட்பு. ಅದಕ್ಕೆ ಹೆಸರೇ ವಿಮೋಚನೆ. முதல் வார்த்தையை காமிச்ச, ಮೊದಲನೇ ಪದ ತೋರಿಸ, ரெண்டாவது வார்த்தை அதிலே வாசிக்கிறேன் பாருங்க. ಎರಡನೇ ಪದ ಅದರಲ್ಲೇ ಓದ್ತೇನೆ, அந்த 7லயே வருது பாருங்க. 7ರಲ್ಲೇ ಬರ್ತದೆ. அப்படி கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி இவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய அப்படின்றார் இல்லையா, பாவம் மன்னிப்புன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. ಈತನು ನಮಗೋಸ್ಕರ ತನ್ನ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದ್ರಿಂದ ನಮ್ಮ ಅಪರಾಧಗಳು ಪರಿಹಾರವಾಗಿ. இந்த பாவம் மன்னிப்புன்னு நம்ம சொல்லும் போது நம்மள மன்னிக்கிறார் இல்லைங்களா, ನಮ್ಮ ಪಾಪ ಅಪರಾಧಗಳ ಪರಿಹಾರ ಅನ್ನೋದು ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿದಾಗ ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳ್ತೇವಲ್ಲ. நீங்க மன்னிப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா தேவன் கொடுக்கிற பாவ மன்னிப்புன்றது ரொம்ப முக்கியம். ಈ ಕ್ಷಮಾಪಣೆ ಅನ್ನೋ ಪದ ಕೇಳಿರ್ತೀರ, ಆದ್ರೆ ದೇವರು ಪಾಪದಿಂದ ಕ್ಷಮಿಸುವಂತದ್ದು ಬಹಳ ದೊಡ್ಡದು. அதனாலதான் பாவ நிவாரணம் சொல்லப்படுது, அட்டோன்மெண்ட்னே சொல்றாங்க. ಪಾಪ ಪರಿಹಾರ ಅಂತಾನೆ ಹೇಳಲ್ಪಡ್ತಿದೆ. ஏன்னா இப்போ இந்த பாவம் மன்னிப்புன்றது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, ஏதோ சரிப்பா நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்றது அல்ல. ಪಾಪ
ಕ್ಷಮಾಪಣೆ ಅಂದ್ರೆ ಸರಿಯಪ್ಪ ಏನೋ ನಾನು ಕ್ಷಮಿಸಿದ್ದೇನೆ ಆ ರೀತಿ ಹೇಳುವಂಥದ್ದಲ್ಲ. வீட்டுல கூட நம்ம இந்த வார்த்தையை பலமுறை பயன்படுத்துவோம். பிள்ளைங்க, அப்பா அம்மா, கணவன் மனைவி, நண்பர்கள் மத்தியில, ரோட்ல, ஆபீஸ்ல இந்த வார்த்தையை நிறைய நம்ம பயன்படுத்துவோம். ನೋಡ್ರಿ, ಈ ಪದನ ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸ್ತೇವೆ. ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿ ಬಳಿಯಲ್ಲಿ, ಗಂಡ ಹೆಂಡತಿ, ಮಕ್ಕಳು, ಕೆಲಸ ಮಾಡೋ ಸ್ಥಳದಲ್ಲಿ, ಹೊರಗೆ ಸ್ನೇಹಿತರ ಬಳಿ ತುಂಬಾನೇ ಉಪಯೋಗ ಮಾಡ್ತೇವೆ. இந்த வார்த்தை சொல்லுங்க, நீங்க நிறைய பயன்படுத்துற வார்த்தை அது. ಈ ಪದ ತುಂಬಾ ಉಪಯೋಗ ಮಾಡ್ತೇವೆ. ಏನ್ ಹೇಳಿ, யாராவது சொல்லுங்களேன்னு பார்க்கலாம். ಯಾರಾದ್ರೂ ಹೇಳ್ತೀರಾ? விளங்கிச்சு, சாரி. ಈ ಪದ ಹೇಳ್ತು ಸಾರಿ. பாத்தீங்களா, கோவப்பட்டு திட்டா கூட வைஃப் சாரி, ಕೋಪ சாரி சாரி அவ்வளவுதான் போயிடுவார். ಕೋಪ ಬಂದು ಬೈದ್ ಬಿಟ್ರು ಸಾರಿ ಸಾರಿ ಅಂತ. எங்க பார்த்தாலும் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ரொம்ப சுலபமா இருக்கும். சாரி சாரி சாரி. ಎಲ್ಲಿ ನಡೆದ್ರು ಈ ಪದ ಬಹಳ ಸುಲಭವಾಗಿ ಹೇಳ್ಬಿಡ್ತಾರೆ. ಸಾರಿ ಸಾರಿ. ಅವ್ರು ಸಾರಿ சொல்லிட்டாருங்க. ಅವ್ರು ಸಾರಿ ಹೇಳ್ಬಿಟ್ರೆ ಬಿಟ್ಬಿಡ್ರಿ. பசங்க கூட பாருங்க, ஏதா போட்டப்பா சாரிப்பா சாரிப்பா, அடிக்காதப்பா சாரிப்பா சாரிப்பா, 4 முறை சொல்லினே இருக்கும். ஏன்னா சாரி சொன்னா அடிக்க மாட்டாங்கன்னு தெரியும். சாரிப்பா சாரிப்பா, ப்ளீஸ்ப்பா சாரிப்பா, அடிக்க செய்யாதீங்கப்பா, செய்ய மாட்டேன்ப்பா, அப்பா அடிக்காதீங்கப்பா, பாரி சாரிப்பா. ಮಕ್ಕಳು ಸಹ ಏನಾದ್ರು ಮಾಡ್ಬಿಟ್ರೆ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಒಂದು ಕತ್ ಸರಿ, ಸಾರಿಯಪ್ಪ ಸಾರಿಯಪ್ಪ, ನಾನು ಮಾಡಲ್ಲಪ್ಪ, ಸಾರಿಪ್ಪ ಅಂತ. ரோட்ல கூட பாருங்க, நம்ம ஏதாவது ஒண்ணு, ஒரு காரையோ இல்ல ஏதோ ஒண்ணு, ஒருத்தர் காலோ ஏதோ ஒண்ணு நடந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த வார்த்தை உடனே பயன்படுத்துறோம். சாரி சார், சாரி. ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಯಾರನ್ನೋ ಗುದ್ಬಿಟ್ರು ಅಥವಾ ಅಪಘಾತ ಏನಾದ್ರು ಈಡಾಗುವಂತ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಸಾರಿ ಕ್ಷಮಿಸಿ. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த சாரி அடிக்கடிக்கு சொல்லனே இருந்தா நமக்கு அந்த நம்ம செஞ்ச தப்பு அப்படியே போயிடும் நம்ம நினைக்கிறோம். ஏதோ மெரிச்சிட்டோம், சாரி சொல்லிட்டோம், பரவாயில்ல முடிஞ்சிடுச்சு நம்ம நினைக்கிறோம். ಏನೋ ತಿಳಿದ್ರೆ ತುಳಿದು ಬಿಟ್ವಿ, ಸಾರಿ ಹೇಳ್ಬಿಟ್ರಿ, ಅವ್ರು ಕ್ಷಮಿಸ್ಬಿಟ್ರಿ, ಏನೋ ಹೋಯ್ತಂತ. ஆனா பாவ மன்னிப்புன்றது வந்து நீங்க இப்படி சொல்ற சாரி கிடையாது. சாரி ஆண்டவரே அப்படி கிடையாது. ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಅನ್ನೋದು ಸಾರಿ ದೇವ್ರೆ ಆ ರೀತಿ ಹೇಳೋದಲ್ಲ. இது தற்காலிகமானதும் கிடையாது. ಇದು ತಾತ್ಕಾಲಿಕವಾದದ್ದು ಅಲ್ಲ. உங்க பாவத்தை அவர் ஒரு முறை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது வந்து ஏதோ தற்காலிகமானது கிடையாது. ஒரு முறை உங்க பாவத்தை அவர் மன்னிச்சார்னு சொன்னா அந்த மன்னிப்பை உங்க தலைமுறை வரையும் கொண்டு போறாரு அவர். ನಿಮ್ಮ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸಿದ್ದಾನೆ ಅಂದ್ರೆ ಏನೋ ನಿಮ್ಮವರೆಗೂ ಮಾತ್ರ ಕ್ಷಮಿಸಿದ್ದಲ್ಲ, ತಾತ್ಕಾಲಿಕವಾದದಲ್ಲ, ಬದಲಾಗಿ ನಿಮ್ಮ ತಲೆಮಾರಿನಿಂದ ತಲೆಮಾರುವರೆಗೂ ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. ಆಮೆನ್. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்புறீங்களா? ஒரு முறை உங்களை நான் பாவ மன்னிப்பு தரேன் அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னா, அந்த மன்னிப்பு உங்க வாழ்க்கையில, அந்த பாவ மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னா அதை ரத்து செய்யவே முடியாது. அந்த பாவ மன்னிப்பு இழந்து போக உங்களால முடியாது. ಒಂದು ಸಾರಿ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ನಾನು ನಿನ್ನ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿದ್ದೇನೆ ಅಂತ ಆತನು ಹೇಳೋದಾದ್ರೆ ಅದು ಎಂದಿಗೂ ರದ್ದಾಗಲಿಕ್ಕಾಗಲ್ಲ, ಬದಲಾಗಿ ಅದು ನಿಮ್ಮಿಂದ ಎಂದಿಗೂ ಅಗಲಿ ಹೋಗೋದು ಇಲ್ಲ. ವಾಸಿಗಳ ಯಾತ್ರಾಗ 34:7 வாங்க. ವಿಮೋಚನ ಕಂಡ ಪುಸ್ತಕ 34ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಬನ್ನಿ. 6லிருந்து வாசிக்கிறேன். 6ನೇ ವಾಕ್ಯದಿಂದಲೇ ಓದಿ. கர்த்தருக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியம் உள்ள தேவன். ಯೆಹೋವನು ಮೋಶೆ ಎದುರಾಗಿ ಹೋಗುತ್ತಾ ಪ್ರಕಟವಾಗಿ ಹೇಳಿದ್ದೇನೆಂದರೆ, ಯೆಹೋವಾ ಯೆಹೋವಾ ಕನಿಕರವೂ ದಯೆಯೂ ಉಳ್ಳ ದೇವರು, ದೀರ್ಘಶಾಂತನು, ಪ್ರೀತಿಯೂ ನಂಬಿಕೆಯೂ ಉಳ್ಳವನು, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும், அந்த வார்த்தை வருது பாருங்க, பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமங்களுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் கூறினார். 1000 ತಲೆಗಳವರೆಗೂ ದಯೆ ತೋರಿಸುವವನು, ದೋಷ ಅಪರಾಧ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸುವವನು, ಆದರೂ ಅಪರಾಧಗಳನ್ನು ಶಿಕ್ಷಿಸದೆ ಬಿಡದವನು, ತಂದೆಗಳ ದೋಷ ಫಲವನ್ನು ಮಕ್ಕಳ ಮೇಲೆ 3-4 ತಲೆಗಳವರೆಗೆ ಬರಮಾಡುವವನು ಎಂಬುದೇ. முதல் பதம் ரொம்ப அருமையா இருக்கும். ಮೊದಲನೇ ಪದ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ. இரண்டாவது பதம் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். ಎರಡನೇ ಪದ ಸ್ವಲ್ಪ ಗೊಂದಲಕ್ಕೀಡು ಮಾಡೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರ್ತದೆ. பாருங்க, வேதம் சொல்லுது, இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியம் உள்ள தேவன். ಕನಿಕರವೂ ದಯೆಯೂ ಉಳ್ಳ ದೇವರು, ದೀರ್ಘಶಾಂತನು, ಪ್ರೀತಿಯು ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವನು. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காமிக்கிறார். 1000 ತಲೆಗಳವರೆಗೂ ದಯೆ ತೋರಿಸುವವನು. அக்கிரமத்தை மீறுதல், மீறுதல் சொன்னா தெரிஞ்சு செய்யறது, மீறுதல்னா தெரியாம பண்றதில்ல, மீறுதல், மீறி பண்றாங்க, மீறி பண்ற வேலை அதெல்லாம் அப்படின்னு மீறி செய்யுது. அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். ದೋಷ ಅಪರಾಧ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸುವವನು. இது தேவன், ಇದು ದೇವರು. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, ನಂತರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல், ಆದರೂ ಅಪರಾಧಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸದೆ ಬಿಡದವನು, பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகள் எடுத்தும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எடுத்தும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். ತಂದೆಗಳ ದೋಷ ಫಲವನ್ನು ಮಕ್ಕಳ ಮೇಲೆ 3-4 ತಲೆಗಳವರೆಗೆ ಬರಮಾಡುವವನು ಎಂಬುದೇ. முதல்ல சொல்லுது 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காமிக்கிறார். ಮೊದಲನೇದಾಗಿ ಹೇಳಿ 1000 ತಲೆಗಳವರೆಗೂ ದಯೆ ತೋರಿಸುವುದು. பகுதி சொல்லுது, பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகள் எடுத்தும் பிள்ளைகள் பிள்ளை எடுத்தும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரையும் கேக்குறார். ನಂತರ ಹೇಳ್ತದೆ, ತಂದೆಗಳ ದೋಷ ಫಲವನ್ನು ಬಿಡದವನು, ತಂದೆ ದೋಷ ಫಲವನ್ನು ಮಕ್ಕಳ ಮೇಲೆ 3-4 ತಲೆಗಳವರೆಗೆ ಬರಮಾಡುವವನು. என்ன சொல்றாரு? ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? ஒருத்தன் ஒரு பாவம் பண்ணிட்டான்,
ಒಬ್ಬನು ಒಂದು ಪಾಪ ಮಾಡ್ಬಿಟ್ಟ, அந்த மன்னிப்புக்குள்ள அவன் வரலன்னு சொல்லுங்க, அந்த பாவ மன்னிப்பு அவன் பெற்றுக்கொள்ளலன்னு சொல்லுங்க, ಕ್ಷಮಾಪಣೆ ಒಳಗೆ ಬರದೆ ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳದೆ ಹೋದಾಗ அவன் தலைமுறை முழுவதும் அந்த சாபம் அவன் மேல இருக்கும். ಅವನ ಮೇಲೆ ಆ ತಲೆಮಾರುಗಳವರೆಗೂ ಆ ಶಾಪ ಇರ್ತದೆ. அதனாலதான் வேதம் சொல்லுங்க தலைமுறை சாபம்னு ஒண்ணு இருக்குது பாருங்க. ತಲೆಮಾರು ಶಾಪ ಅಂತ ಒಂದಿದೆ. ஏன்னா அந்த மன்னிப்பு, அந்த பாவம் மன்னிப்பு அவனுக்கு கிடைக்கலன்னு சொன்னா அந்த சாபம் அவன் வாழ்க்கை பின்தொடர்ந்தே வரும். ಆ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಅವನಿಗೆ ದೊರೆಯಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವನ ವಂಶವಾಗಿ ಅದನ್ನು ಹಿಂಬಾಲಿಸ್ತಾ ಇರ್ತಾನೆ. உலகத்துல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கிறான். ಲೋಕದಲ್ಲಿ ಆದ್ರಿಂದ ಏನ್ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಒಂದು ಹೊಂದಾಣಿಕೆ ಮಾಡ್ಕೊಳ್ತಾನೆ. அவன் போய் பேசுவான், அவன் ಸುಳ್ಳಾಡ್ತಾನೆ, அவன் போய் பேசி சம்பாதிப்பான், ಸುಳ್ಳಾಡಿ ಸಂಪಾದಿಸ್ತಾನೆ, அவன் எப்படி வேணாலும் வாழ்க்கையில பணத்தை அங்கீகரிப்பான், ಅವನು ಜೀವನದಲ್ಲಿ ಹೇಗ್ ಬೇಕೋ ಸ್ವೀಕರಿಸ್ತಾನೆ, ಮೋಸ ಮಾಡ್ತಾನೆ, துரோகம் பண்ணுவான், ದ್ರೋಹ ಮಾಡ್ತಾನೆ, எல்லாம் செஞ்சுனே வருவான், ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾ ಬರ್ತಾನೆ. இப்போ அது என்ன உண்டாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு அவனே ஒரு வழியை வச்சிருப்பான். தான தர்மம் பண்ணுவான், ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅವನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಅವನು ಒಂದು ಮಾರ್ಗ ಇಟ್ಟಿರ್ತಾನೆ, ದಾನ ಧರ್ಮ ಮಾಡ್ತಾನೆ, ಧರ್ಮಸ್ಥಳங்களுக்கு போவான், ಅವನು ಧರ್ಮಸ್ಥಳಗಳಿಗೆ ಹೋಗ್ತಾನೆ, இல்லாதவங்களுக்கு செய்வான், ಇಲ್ಲದವರಿಗೆ ಮಾಡ್ತಾನೆ. ஏதாவது வேலை செஞ்சு அவன் என்ன நினைக்கிறான், இந்த பாவத்தை இப்படி போய்க்கலாம் நினைக்கிறான். ಅವನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಹೀಗೆ ಮಾಡಿದ ಪಾಪನ ಈ ರೀತಿ ನಿಭಾಯಿಸ್ಕೋಬಹುದು, முடியாது, ಆಗೋದಿಲ್ಲ. அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றாரு. ಆದ್ರಿಂದ ಆ ಪದ ಹೇಳ್ತಿರೋದು, தாங்கள் செய்த அக்கிரமத்தை தலைமுறை தலைமுறைக்கும் கொண்டு வராரு. ತಂದೆಗಳ ದೋಷ ಫಲವನ್ನು ಮಕ್ಕಳ ಮೇಲೆ 3-4 ತಲೆಗಳವರೆಗೆ ಬರಮಾಡ್ತಾನೆ. அவரை நம்புறவங்களுக்கு எப்படி பண்றாருன்னா, ಆದ್ರೆ ಆತನ ನಂಬುವವರಿಗೆ 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காமிக்கிறார், 1000 ತಲೆಗಳವರೆಗೂ ದಯೆ ತೋರಿಸ್ತಾನೆ. எத்தனை தலைமுறை, ಎಷ್ಟು ತಲೆಮಾರು. அதனாலதான் பாருங்க ஒரு கிறிஸ்தவனுக்கு வரும்போது அந்த தயவையும் அந்த பாவம் மன்னிப்பையும் அவர் காமிக்கிறார் பாருங்க. அந்த தயவும் அந்த பாவம் மன்னிப்பும் அது அவராலே அவனுக்கு கொடுக்கப்படுகிறபடினால அந்த மன்னிப்பு அந்த இரக்கத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். அதனாலதான் நமக்கு அந்த தலைமுறை சாபம் இல்லைன்னு நம்ம சொல்றோம். ಆದ್ರಿಂದಲೇ ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನಂತ ಬರುವಾಗ ಆತನು ತನ್ನ ದಯೆಯನ್ನು ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ಆತನಾಗಿ ನಮಗೆ ತೋರಿಸೋದ್ರಿಂದ ನಾವೇನ್ ಹೇಳ್ತೇವೆ, ನಮಗೆ ತಲೆಮಾರು ಶಾಪ ಅನ್ನೋದು ನಮಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತೇವೆ. நல்ல சில காரியத்தை வாசிங்க, விளங்கி கொள்ளுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. நமக்கு தலைமுறை சாபம் கிடையாது, ನಮಗೆ ತಲೆಮಾರು ಶಾಪಗಳಿಲ್ಲ. நீங்க ஒருவேளை ஒரு கிறிஸ்துவன் பாருங்க மீறி பொய் பேசி ஏமாத்தி இல்ல ஏதோ ஒரு அட்டூழியம் பண்ணி ஏதோ ஒன்று சம்பாதிக்கிறான்னு வைங்களேன். ನೋಡ್ರಿ, ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನಾದವನು ಏನೋ ತಪ್ಪು ಹೇಳಿ ಸುಳ್ಳನಾಡಿ ಅಪರಾಧಗಳು ಮಾಡಿ ಏನೋ ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ஆனாலும் அவன் பாவம் மன்னிப்பை அவன் இறக்க முடியாது. ಆದ್ರೂ ಅವನು ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಕಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕಾಗಲ್ಲ. நான் சில விஷயத்தை சொல்லி தரேன் உங்களுக்கு. ಕೆಲವೊಂದು ವಿಷಯಗಳು பாவம் மன்னிப்பு கடவுளே அவனுக்கு கொடுத்திருக்கிறார், அவன் இரக்கத்துல பெற்றுக்கொள்கிறான். அதை அவன் பெற்றுக்கொண்டுட்டா இப்ப அவன் ஏதோ ஒரு வகையில போய் பேசுறான், ஏமாத்துறான், திருடுறான், ஏதோ ஒன்று பண்ணிட்டான்னு வைங்களேன். ಅವನು ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ದೇವರು ತನ್ನ ಕನಿಕರದಿಂದ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಆದ್ರೂ ಅವನು ಏನೋ ಒಂದು ಸುಳ್ಳಾಡ್ತಾನೆ, ಮೋಸ ಮಾಡ್ತಾನೆ, ಏನೋ ಒಂದು ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ அந்த பாவ மன்னிப்பு இழந்துட முடியாது. ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಅವನು ಕಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕಾಗಲ್ಲ. அந்த விளைவுகள் அவன் சந்திக்கிறான். ಆದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಇರುವಂತ ಬೆಳೆಗಳನ್ನ ಅವನು ಸಂಧಿಸ್ತಾನೆ. விளைவுகள் என்பது வேற, தண்டனை என்பது வேற. ಅದರಿಂದ ಬರುವಂತ ಫಲಿತಾಂಶ ಅನ್ನೋದೇ ಬೇರೆ, ಅಥವಾ ಬೆಲೆನೇ ಬೇರೆ, ಅದರ ದಂಡನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೇನೆ ಬೇರೆ. குழப்பற மாதிரி இருக்குதா? ಸ್ವಲ್ಪ ಗೊಂದಲ ಆಗೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆ. ಎಷ್ಟೋ பேர் ஜூக்கு போய் பாத்துறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಈ ಮೃಗಾಲಯಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೀರಾ? ಬನ್ನರ್ಘಟ್ಟ போயிருக்கீங்களா? ಬನ್ನರ್ಘಟ್ಟಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೀರಾ? பார்த்தா இருக்கீங்க. ಮೈಸೂರು ಝೂ ரொம்ப நல்லா இருக்கும். ಮೈಸೂರು ಮೃಗಾಲಯ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ನೋಡಿದ್ದೀರಿ? அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே புலி இருக்குதுன்னா நம்ம இங்கே நிற்கலாம். ಅಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, ಅಲ್ಲಿ ಆ ಕಡೆಗೆ ಒಂದು ಹುಲಿ ಇದೆ ಅಂದ್ರೆ ನಾವ್ ಇಲ್ಲಿ ನಿಲ್ಬಹುದು. ஒரு கம்பி போடப்பட்டிருக்கும், ಅದಕ್ಕೊಂದು ಕಬ್ಬಿಣದ ಹಲಗೆಗಳು ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ. கம்பிக்கு இந்த பக்கம் நின்று நான் புலியை பார்க்கலாம். ಆ ಕಬ್ಬಿಣದ ಈ ಕಡೆಗೆ ನಿಂತ್ಕೊಂಡು ಹುಲಿ ನೋಡಬಹುದು. அங்க நின்று செல்ஃபி கூட எடுத்துக்கலாம். ಅಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡು ನಾವು ಸೆಲ್ಫಿನೂ ತೆಗೆದುಕೋಬಹುದು, என்ன வேணா நான் பண்ணிக்கலாம், ಏನ್ ಬೇಕಾ ಮಾಡ್ಕೋಬಹುದು. இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, இதை தாண்டி நீங்க போகாதீங்க. ಅವನ ಹೇಳಿದಾನೆ, ಇದನ್ನ ದಾಟಿ ನೀವು ಹೋಗಬಾರದು. இப்போ நான் தாண்டி போறேன்னு வைங்களேன், ಈಗ ಅದನ್ನ ಮೀರಿ ನಾನು ದಾಟಿ ಹೋದೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. இப்போ போய் புலியை சுட முடியாது. ಈಗ ನಾನು ಹೋಗಿ ಹುಲಿನ ಸುಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ಎಲ್ಲದು ಅರ್ಥವಾಗ್ತಿದ್ಯಾ? இப்ப தாண்டி நான் போனா, ದಾಟಿ ನಾನು ಹೋದ್ರೆ பாருங்க, இது என்னுடைய இப்ப அதுக்குரிய விளைவுகளை நான் சந்திக்க வேண்டியதாயிடுது. ಅದಕ್ಕೆ ಇರುವಂತ ಒಂದು ಫಲಿತಾಂಶ ನಾನು ಎದುರು ನೋಡ್ಲೇಬೇಕು. ஏன்னா அங்க ஒரு வேலி வைக்கப்பட்டிருக்கு, ಅಲ್ಲೊಂದು ಬೇಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த வேலியை நான் தாண்டி போறதுனால அந்த விளைவை நான் சந்திக்கிறேன். ಆ ಬೇಲಿ ದಾಟಿ ಹೋಗೋದ್ರಿಂದ ಅದರ ಫಲವನ್ನು ನಾನು ಸಂಧಿಸಲೇಬೇಕು. இதுதான் உலகத்தானுக்கும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்துவனுக்கும் உள்ள வித்தியாசம். ಇದೇ ಲೋಕದವನಿಗೂ ಕ್ರೈಸ್ತನಿಗೂ ಇರುವಂತ ವ್ಯತ್ಯಾಸ. இப்போ உலகத்தானுக்கு பாவ மன்னிப்பே இல்ல, ಲೋಕದವನಿಗೆ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಇಲ್ಲ. அவன் செய்யற எல்லா பாவங்களும் தலைமுறைக்கு மேல வந்துட்டே இருக்கு. ಆದ್ರಿಂದ ಅವನು ಮಾಡೋದಕ್ಕೆಲ್ಲನೂ ತಲೆಮಾರಿಂದ ತಲೆಮಾರಿಗೆ ಬರ್ತಾ ಇದೆ. இப்போ ஒரு கிறிஸ்துவன் ஒரு ரட்சிக்கப்பட்டவன் அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறான், அந்த பாவ மன்னிப்புக்குள்ள அவன் இருக்கிறான். ஒருவேளை அவன் தன்னுடைய சுயநலத்துக்காகவோ தன்னுடைய லாபத்துக்காகவோ ஏதோ ஒரு காரியத்தை பணத்துக்காகவோ ஏதோ ஒன்று செய்யறான்னு வைங்களேன். ಒಬ್ಬ ದೇವರನ್ನು ನಂಬುವವನು, ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರುವಂತ ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನು ತನ್ನ ಲಾಭಕ್ಕೋಸ್ಕರ ಏನೋ ಒಂದು ತಪ್ಪನ್ನು ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. அந்த பாவத்தை தலைமுறை மேல கொண்டு போல அவரு ಆ ಪಾಪನ ತಲೆಮಾರ್ಗಳಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು 1000 தலைமுறை உனக்கு இரக்கத்தை காமிக்கன்னு சொல்லிருக்காரு. ಕಾರಣ 1000 ತಲೆಗಳವರೆಗೂ ದಯೆ ತೋರಿಸ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾನೆ. விளைவுகளை நீங்க சந்திக்கிறீங்க, ಆದ್ರೆ ಅದರ ಫಲಗಳನ್ನು ನೀವು ಸಂಧಿಸ್ತೀರಿ. உங்களுக்கு கர்த்தர் தண்டிக்கல,
ಕರ್ತ ನಿಮ್ಮನ್ನು ದಂಡಿಸ್ತಿಲ್ಲ. எத்தனை பேருக்கு நான் சொன்னது விளங்குது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ? நீ அப்படி பண்ணியா ನೀನ್ ಆಗ ಮಾಡ್ದ நான் பாத்துக்கிறேன் உன்னை. ನಾನು ನೋಡ್ಕೊಳ್ತೀನಿ. அப்படி பார்த்தா நீங்க ஒருத்தர் கூட நீங்க சபைக்கே வர முடியாது. ಆ ರೀತಿ ಹೇಳಿದ್ರೆ ಒಬ್ರು ಸಭೆಗೆ ಬರಕ್ಕಾಗಲ್ಲ. ஒருத்தரும் உட்கார்ந்து நம்ம யோசிக்க கூட முடியாது. ಒಬ್ರು ಕುಂತ್ಕೊಂಡು ಯೋಚನೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ கர்த்தர் தண்டிக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ಕರ್ತ ನಮ್ಮನ್ನು ದಂಡಿಸಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை கொடுத்துட்டாரு, பாவ மன்னிப்பு கொடுத்திருக்கிறாரு. ಸಾವಿರಾರು ತಲೆಗಳವರೆಗೂ ದಯ ತೋರಿಸಿದಾನೆ, ಕನಿಕರ ತೋರಿಸಿದಾನೆ. இந்த விளைவுகள்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அதனால வரக்கூடிய காரியங்களை சந்திக்க நேரிடுது. ಈ ಬೆಳೆಗಳು ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅದರಿಂದ ಎದುರಾಗುವಂತ ಫಲಿತಾಂಶವನ್ನು ನಾನು ಸಂಧಿಸ್ತೇನೆ. விளங்கணும் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் உதாரணங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் இப்படி எடுக்க வேண்டியதா இருக்கு. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಉದಾಹರಣೆಗಳು ತೆಗೆಯುವಾಗ ಈ ರೀತಿ ತೆಗಿಬೇಕು. சில சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது இல்ல எல்லாம் மன்னிக்கிறார் கர்த்தர், இப்போ சொல்ற மன்னிக்கிறார். ಕೆಲವೊಬ್ರು ಹೇಳ್ತಾರೆ ಇಲ್ಲ ಬ್ರದರ್ ಕ್ಷಮಿಸ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹೌದು ದೇವ್ರು ಕ್ಷಮಿಸ್ತಾನೆ. பாருங்க, நீங்க சீட்ல உட்காந்தீங்கன்னா கூட சீட் பெல்ட் இருக்குது. ನೀವು ಸೀಟಲ್ಲಿ ಕುಂತ್ಕೊಂಡ್ರೆ ಅದಕ್ಕೆ ಸೀಟ್ ಬೆಲ್ಟ್ ಅಂತಿದೆ. பைக்ல போனீங்கன்னா ஹெல்மெட் இருக்குது. ಬೈಕಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಹೆಲ್ಮೆಟ್ ಇದೆ. அரசாங்கம் சொல்லுது நீங்க ஹெல்மெட்டை போடணும். ಸರ್ಕಾರ ಹೇಳ್ತಿದೆ ನೀವು ಹೆಲ್ಮೆಟ್ ಧರಿಸಬೇಕು, சீட் பெல்ட் போடணும். ಸೀಟ್ ಬೆಲ್ಟ್ ಧರಿಸಬೇಕು. எதுக்காக? ಯಾತಕ್ಕಾಗಿ? அது ஒரு சட்டம், ಅದೊಂದು ನಿಯಮ. நான் ஒரு 120 140 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறேன், ನಾನು 120 140 ವೇಗದಲ್ಲಿ ಹೋಗ್ತೇನೆ, போயிட்டே இருக்கிறேன், ಹೋಗ್ತೇನೆ, குறுக்க ஒருத்தர் வந்துறாரு, ತಕ್ಷಣ ಅಡ್ಡ ಒಬ್ಬರು ಬರ್ತಾರೆ, பிரேக் அடிக்கிறேன், ಬ್ರೇಕ್ ಒತ್ತುತ್ತೇನೆ. இப்ப சீட் பெல்ட் என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா அவளோட வேகத்துல அந்த சீட்ல இருந்து வெளியில கொண்டு போகாது. ಸೀಟ್ ಬೆಲ್ಟ್ ನಾನು ಹಾಕಿದ್ರೆ ಏನಾಗ್ತದೆ, ನಾನು ಅಷ್ಟು ಬೇಗ ಮುಂದೆ ಕೆಳ್ಕೊಂಡು ಹೋಗಲ್ಲ. ஒருவேளை நீங்க ஹெல்மெட் போட்டுருக்கீங்க, ರಸ್ತೆಯಲ್ಲಿ ನೀವು ಹೆಲ್ಮೆಟ್ ಧರಿಸಿರ್ತೀರಿ, நீங்க கீழ விழுறீங்க, ನೀವು ಕೆಳಗೆ ಬೀಳ್ತೀರಿ. இப்போ நீங்க கீழ ஹெல்மெட் போட்டுருக்கிறதுனால உங்களை தற்காக்குது. அது ಹೆಲ್ಮೆಟ್ ನೀವು ಧರಿಸಿರೋದ್ರಿಂದ ಅದು ನಿಮ್ಮನ್ನು ಸಂರಕ್ಷಿಸ್ತದೆ. இல்ல கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், தேவ தூதர்கள் என்னை ஏந்துவார்கள் தாங்குவார்கள், பெல்ட் எல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லன்னு நான் சொன்னா, ಕರ್ತ ನನಗೆ ಕುರುಬನು, ನಾನು ಕೊರತೆ ಪಡನು, ದೇವದೂತರು ನಾನು ಕಾಯ್ತಾನೆ ಅಂತ ಬೆಲ್ಟ್ ಎಲ್ಲ ಏನಿಲ್ಲ ಅಂತ ತೆಗೆದು ಬಿಟ್ರೆ, ரெண்டு பேருக்கும் பெல்ட் வேணும். உலகத்தானுக்கும் பெல்ட் வேணும், எனக்கும் பெல்ட் வேணும். ಲೋಕದಲ್ಲಿ ಇರೋವನಿಗೂ ಬೆಲ್ಟ್ ಬೇಕು, ನನಗೂ ಬೆಲ್ಟ್ ಬೇಕು. ஆனா உலகத்தான இருக்கிறவனுக்கு பெல்ட் மட்டும் தான் இருக்குது, தேவதூதன் இல்ல. எனக்கு பெல்ட் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு போஸ் இருக்கு, தேவதூதன் இருக்கிறாங்க. ಲೋಕದಲ್ಲಿ ಇರೋವನಿಗೆ ಬೆಲ್ಟ್ ಮಾತ್ರ ಇದ್ರೆ ಆದ್ರೆ ದೇವದೂತನಿಲ್ಲ. ಆದ್ರೆ ನನಗೆ ಬೆಲ್ಟ್ ಇದೆ, ಅದರೊಂದಿಗೆ ಇನ್ನೊಂದು ಹೆಚ್ಚಾಗಿದೆ, ಏನಂದ್ರೆ ದೇವದೂತ ನನಗಾಗಿದ್ದಾನೆ. அதே மாதிரிதான் இது. ಅದೇ ರೀತಿನೇ ಇದು. அப்ப எனக்கு பாவ மன்னிப்பு இருக்குது, ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಇದೆ, எனக்கு ஒரு இரக்கம் இருக்குது, ನನಗೊಂದು ದಯೆ ಇದೆ, எனக்கு வந்து நீடிய சாந்தம் இருக்குது, ನನಗೆ ಒಂದು ದೀರ್ಘ ಶಾಂತನಿದ್ದಾನೆ. இப்ப தலைமுறை வரை எனக்கு ஆகுறாரு, ತಲೆಮಾರುಗಳವರೆಗೂ ನಾನು ದಯೆ ತೋರಿಸ್ತಾನೆ. அதனாலதான் சொல்றாரு பாருங்க, அவர் ஒரு மனுஷனை மன்னிக்கிறார்னு சொல்லும் பொழுது அது எளிதா நீங்க எழுத்துற முடியாது. நான் இன்னைக்கு மன்னிக்கிறேன், நான் நீ தப்பு பண்ற மன்னிப்பு புடுங்கறேன்னு கர்த்தர் வாங்க போறது. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸ್ತೇನೆ, ನೋಡಿ ಇವತ್ತು ನೀನು ತಪ್ಪು ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಅದನ್ನ ನಾನು ಮತ್ತೆ ತೆಗೆದುಕೊಳ್ತೇನೆ ಅಂತ ದೇವರು ತೆಗೆಯಲ್ಲ. பாத்துறீங்களா? ನೋಡಿದೀರಾ? இந்த சினிமால எத்தனை பேர் பாத்துறீங்க? ಈ ಸಿನಿಮಾಗಳೆಲ್ಲ ಎಷ್ಟು ಜನ ನೋಡಿದೀರಿ? இப்ப பாக்கலனா கூட முன்னாடி எத்தனை பேர் பாத்துறீங்க? ಈಗ ನೋಡಿದ್ರು ಮುಂಚೆಲ್ಲ ಎಷ್ಟು ಜನ ನೋಡ್ತಿದ್ರು? பாருங்க, இந்த சினிமா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோ அப்படியே கன் வச்சு நிப்பாரு. ಈ ಸಿನಿಮಾ ನೋಡುವಾಗ ಹೀರೋ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬಂದೂಕ್ ಇಟ್ಕೊಂಡು ಹಂಗ್ ನಿಂತಿರ್ತಾನೆ. 3 ಚಾನ್ಸ್ தரேன், ನಿನಗೆ 3 ಅವಕಾಶ ಕೊಡ್ತಾನೆ. ஓடறதா ஓடிடு, ಓಡಂಗಿದ್ರೆ ಓಡ್ಬಿಡು. 3வது ಮೂಲ ಮೇಲೆ உனக்கு நான் ಚಾನ್ಸ್ தர மாட்டேன். 3 ಅವಕಾಶಕ್ಕಿಂತ ಮಿಗಿಲ ನೀನ್ ಕೊಡಲ್ಲ. இப்ப வில்லன் ஓடிட்டான்னு வச்சுங்களேன், ಹೊರಗೆ ಓಡೋದ, திரும்ப போய் இவனுக்கு எதிராக ஒண்ணு பண்ணான்னு வைங்களேன், ಮತ್ತೆ ಅವ್ನು ಹೋಗಿ ಏನಾದ್ರು ಮಾಡ್ದ ಅಂತ ಇಟ್ಕೊ, உடனே அவர் கண்ணோட நிப்பாரு, ತಕ್ಷಣ ಬಂದೂಕಿನಿಂದ ನಿಂತಿರ್ತಾನೆ. ಚಾನ್ஸே ನಿನಗೆ ಅವಕಾಶನೇ ಇಲ್ಲ. டிமில் சுட்டுறாரு அவரு, ಡಿಮಿಲ್ ಅಂತ ಸುಟ್ಬಿಡ್ತಾನೆ. கர்த்தர் அந்த மாதிரி கிடையாது. ದೇವ್ರು ಹಂಗಲ್ಲ. நான் உனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தேன், ನಾನು ನಿನ್ನ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ, ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ರಕ್ತ ನಿನಗೆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ರಕ್ತ ಸುರಿಸಿದೆ, என் உயிரை கொடுத்தேன், ನನ್ನ ಪ್ರಾಣನೇ ಕೊಟ್ಟೆ, நீ பாவம் செஞ்சிட்டு ಆದ್ರೂ ನೀನು ಪಾಪ ಮಾಡ್ತೀನಿ. ஒரு முறை ಚಾನ್ಸ್ ಕೊಡು, ಒಂದು ಸಾರಿ ಅವಕಾಶ, 2 முறை ಚಾನ್ಸ್ ಕೊಡು, 2 ಸಾರಿ ಅವಕಾಶ, 3 ಸಾರಿ ಅವಕಾಶ. நான் நல்ல ஹீரோ, 5 முறை ಚಾನ್ಸ್ ಕೊಡು. ನಾನು ಒಳ್ಳೆ ಒಬ್ಬ ನಟನ 5 ಸಾರಿ ಅವಕಾಶ, 6வது முறை உனக்கு ಚಾನ್ಸ್ கிடையாது. 6ನೇ ಸಾರಿ ನಿನಗೆ ಅವಕಾಶನೇ ಇಲ್ಲ. டிமில்னா ಡಮಿಲ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ உங்க பாவ மன்னிப்பு அந்த மாதிரி போனா, ನಿಮ್ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಆ ರೀತಿಯಾದ ಹಂತದಲ್ಲಿ ಹೋದ್ರೆ விளங்கிச்சு பாருங்க, ಅರ್ಥ ಆಗ್ಬಿಡ್ತದೆ. கர்த்தருடைய பாவ மன்னிப்புன்றது டிமில் கிடையாது. அது ಕರ್ತನ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಡಿಮಿಲ್ ಅನ್ನೋ ರೀತಿಯಲ್ಲ. ஒரு முறை உங்களை ஒரு பாவத்துல மன்னிச்சிட்டாருன்னு சொன்னா அது உங்களை நிலநிக்க செய்யறதுக்கு அவரே உதவி செய்யறாரு. ಒಂದು ಸಾರಿ ನಿಮ್ಮನ್ನು ಪಾಪದ ಕ್ಷಮಾಪಣೆ ಕೊಟ್ಟ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮತ್ತೆ ನೀವು ನೆಲೆಗೊಳ್ಳಿಕ್ಕೆ ಅದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ. அதனாலதாங்க அவர் சொல்றாரு, ಅದರಿಂದ ಆತನ ಹೇಳೋದು, உன் பலவீனம் என் பலன் விளங்குன்றாரு. ನಿನ್ನ ಬಲಹೀನತೆ ನನ್ನ ಬಲ ಪೂರ್ಣ ಸಾಧಕ. இது வந்து உலகத்தானுக்கு சொல்லல, நீதிமானுக்கு சொல்றாரு. ಲೋಕದವನಿಗೆ ಇದನ್ನ ಹೇಳ್ತಿಲ್ಲ, ನೀತಿವಂತನಿಗೆ சபையில் ಹೇಳ್ತಿರೋದು, உள்ள பிள்ளைகளுக்கு சொல்றாரு. ಸಭೆಯಲ್ಲಿರೋ ಜನರಿಗೆ ಹೇಳ್ತಿರೋದು, உன் பலவீனம், ನಿನ್ನ ಬಲಹೀನತೆ பயப்படாத, ಹೆದರಬೇಡ, என் நீதியில வா, ನನ್ನ ನೀತಿ ಒಳಗೆ என் ரத்தத்தை புரிஞ்சுக்க, ನನ್ನ ರಕ್ತವನ್ನು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋ, பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்குன்றார். ನಿನ್ನ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಬಲ ಪೂರ್ಣ ಸಾಧಕವಾಗಿರ್ತದೆ. விளங்குது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆ? யோசிச்சு பாருங்க, நீதிமான் விழுந்தாலும் ನೀತಿವಂತನು ಬಿದ್ದರೂ
அப்படியே மண்ணோட போயிடுவான், ಮಣ್ಣಿಗೆ ಮಣ್ಣಾಗಿ ಹೋಗ್ಬಿಡ್ತಾನೆ அப்படின்னு வேதம் சொல்லுதா? ಆ ರೀತಿ ಹೇಳ್ತದ ವಾಕ್ಯ. பேதுரு வந்து கேக்குறான், என் சகோதரன் எனக்கு விரோதமாய் பாவம் பண்ணால் ஒரு முறை நான் எத்தனை முறை மன்னிக்கிட்டோம்? ನನ್ನ ಸಹೋದರ ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರೆ ನಾನು ಎಷ್ಟು ಸಾರಿ ಕ್ಷಮಿಸಬೇಕು? துப்பாக்கி எடுத்து கையில கொடுத்துட்டு ಬಂದೂಕ್ ತೆಗೆದು ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಬಿಟ್ಟು 7 முறை சான்ஸ் கொடு, 7 ಸರಿ ಅವಕಾಶ ಕೊಡು, 8ஆம் முறை சுட்டுடு, 8ನೇ ಸರಿ ಸುಟ್ಬಿಡು அப்படின்னு பார்த்தா பேதுருவை தான் முதல்ல சுட்டுருக்கணும். ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಪೇತ್ರನನ್ನೇ ಮೊದಲು ಸುಟ್ಟಿರ್ಬೇಕು. நீங்க யோசித்து பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ சோறு போட்டவரே யாருன்னு தெரியாது, சத்தியம் பண்ணி சபிச்சிட்டான்னு சொன்னா அவனை உயிரோட வச்சிருக்கலாமா? ಊಟ ಹಾಕದವರನ್ನೇ ಯಾರೆಂಬುದಾಗಿ ತಿಳಿಯಲಿಲ್ಲ ಅಂತ ಅಲೆ ಕಳೆದವನ್ನ ಬಿಟ್ಟಿರ್ಬೇಕ ಹೇಳಿ. அப்ப மன்னிப்புன்றது ரொம்ப பெருசு பாருங்க. ಕ್ಷಮಾಪಣೆ ಅನ್ನೋದು ಬಹಳ சொல்றாரு 770 முறைன்றாரு. ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾನೆ 7 ಅಲ್ಲ 770 ಸರಿ ಅಂತ. எத்தனை முறை? வருஷத்துக்கு ஒரு முறையா இல்ல ஒரு நாளைக்கு 770 முறைன்னு சொன்னாரு? வருஷಕ್ಕೆ ಒಂದ್ಸರಿನಾ ಅಥವಾ ದಿನಕ್ಕೆ 770 ಸರಿ ಅಂತ ಹೇಳ್ದ? சொல்லுங்க, ஏன் 770 முறைன்னு சொன்னாரு? ಯಾಕೆ 770 ಅಂತ ಹೇಳ್ದ? ஏன்னா இந்த மன்னிப்புன்றது வந்து அதை இழக்கவே முடியாது. மன்னிப்புன்றது தேவனே மனுஷனுக்கு கொடுக்கறதுனால அது வந்து உங்க வாழ்க்கையில ஒரு தற்காலிகமானது கிடையாதுன்றாரு. ಕ್ಷಮಾಪಣೆ ಅನ್ನೋದು ನೀವು ಕಳಕೊಳ್ಳಿಕ್ಕಾಗಲ್ಲ. ಕಾರಣ ಏನಂದ್ರೆ ಇದು ದಯಪಾಲಿಸುವುದು ದೇವರೇ ಸ್ವತಃ ನಮಗೆ ಕೊಡೋದ್ರಿಂದ ನೀವು ಎಂದಿಗೂ ಅದನ್ನು ಕಳಕೊಳ್ಳಿಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இப்போ எனக்கு பாவ மன்னிப்பு இருக்குதுன்றதுனால நான் பாவம் பண்ணேன்னு சொன்னா அந்த விளைவுகள் என்ன பாதிக்குது. நான் சொல்றது விளங்குதில்ல உங்களுக்கு? ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ನನಗೆ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಮೀರಿ ನಾನು ಪಾಪ ಮಾಡುವಾಗ ಅದರಿಂದ ಬರುವಂತ ಫಲಗಳನ್ನ ನಾನು ಎದುರಿಸಬೇಕು. கூண்டுக்குள்ள தான் போய் செல்ஃபி எடுப்பேன்னு சொன்னா கடைசி செல்ಫಿ தான், அது வேற வழியே கிடையாது. ನಾನು ಗೂಡು ಒಳಗೇನೆ ಹೋಗಿ ನಾನು ಸೆಲ್ಫಿ ತೆಗೆದುಕೊಳ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದೇ ಕೊನೆ ಸೆಲ್ಫಿ ಆಗಿರ್ತದೆ. ಅದು ವಿளைவு ಅದು. ಯಾಕಂದ್ರೆ ಅದರ ಫಲ ಅದು. உங்களுக்காக ஒரு வேலை இருக்குது. ನಿಮಗಾಗಿ ಒಂದು ಬೇಲಿ ಆಗಿದೆ. ರಕ್ತம் ஒரு வேலையா இருக்குது. ಆತನ ರಕ್ತ ಒಂದು ಬೇಲಿ. ನೀತಿ ஒரு வேலையா இருக்குது. ನೀತಿ ಎಂಬುದು ಒಂದು ಬೇಲಿ. இரக்கம் ஒரு வேலையா இருக்குது. ಕನಿಕರ ಅನ್ನೋದು ಒಂದು ಬೇಲಿ. ದಯವು ஒரு வேலையா இருக்குது. ಆತನ ದಯೆ ಅನ್ನೋದು ಒಂದು ಬೇಲಿ. கிருபை ஒரு வேலையா இருக்குது. ಕೃಪೆ ಅನ್ನೋದು ಒಂದು ಬೇಲಿ. மன்னிப்புக்குள்ள இதெல்லாம் உள்ளடங்கி இருக்குது. ಆತನ ಕ್ಷಮಾಪಣೆ ಒಳಗಾಗಿ ಇವೆಲ್ಲವೂ ಅಡಕವಾಗಿದೆ. ಇದನ್ನ ಎಳೆದು ಹೋಗவே முடியாது. ಇದನ್ನ ನಾನು ಕಳಕೊಳ್ಳಿಕ್ಕಾಗಲ್ಲ. ಇದರ ಬಲಗಳು ಎಲ್ಲ ನಾನು பெற்றுக்கொள்ளலாம். ಆದ್ರೆ ಇದರ ಬಲಗಳನ್ನೆಲ್ಲ ನಾನು நீதியுடைய பலனை பெற்றுக்கொள்ளலாம். ನೀತಿಯ ಬಲ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದು. ರಕ್ತಕ್ಕುரிய ಬಲனை பெற்றுக்கொள்ளலாம். ರಕ್ತದ ಬಲ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದು. இரக்கத்துடைய தயவை பெற்றுக்கொள்ளலாம். ಬಲனை பெற்றுக்கொள்ளலாம். ಕರುಣೆಯ ಬಲ ನಾನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದು. கிருபை உள்ள பலனை பெற்றுக்கொள்ளலாம். ಕೃಪೆಯ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದು. எல்லாமே இப்ப எனக்கு வருது. ಇವೆಲ್ಲವೂ ನನಗೆ ಬರ್ತದೆ. எதமே விசுவாசிக்கிறீங்க? அதனால ஒரு நீதிமானுக்கு அவ்வளவு ஒரு வாய்ப்பு இருக்குது அவனுக்கு. ಆದ್ರಿಂದ ಒಬ್ಬ ನೀತಿವಂತನಿಗೆ ಇಷ್ಟು ಅವಕಾಶಗಳಿವೆ. அவன் பெற்றிருக்கிற பாவ மன்னிப்பு என்பது அவ்வளவு வேல்யூவானது, அதை இழக்க முடியாது. ಆತನು ಹೊಂದಿರುವಂತ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಅನ್ನೋದು ಅಷ್ಟು ಒಂದು ಶ್ರೇಷ್ಠಕರವಾದದ್ದು ಅವನು ಕಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕಾಗಲ್ಲ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. உதாரணத்துக்கு சொல்றேன், இன்னும் கொஞ்சம் மேல போய் சொல்றேன். ஏன்னா இது விளங்கினாதான் ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா ஆரோக்கியமா இருக்கும். ನೋಡ್ರಿ, ಇದನ್ನು ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಹೆಚ್ಚಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. ಇದು ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೊಂಡ್ರೆ ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತ ಒಳ್ಳೆ ಆರೋಗ್ಯದಿಂದ ಇರ್ತದೆ. ಇಂಡಿಯಾல பிறந்துட்டீங்க, ಭಾರತದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದೀರಾ, ಇಂಡಿಯಾவுடைய குடியுரிமை நீங்க வாங்கிட்டீங்க, ಭಾರತದ ಪೌರತ್ವ ಹೊಂದಿದ್ದೀರಾ. இப்ப நீங்க திருடுறீங்க, ಒಂದು ಕಳ್ತನ ಮಾಡ್ತೀರಾ, கொண்டு போய் ஜெயில போடுறாங்க, ತೆಗೆದುಕೊಂಡು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಹಾಕ್ತಾನೆ, தண்டனை கொடுக்குறாங்க, ದಂಡನೆ ಕೊಡ್ತಾರೆ, திரும்ப வெளில வரீங்க, ಮತ್ತೆ ಹೊರಗೆ ಬರ್ತೀರಾ, திரும்ப ஒருத்தரை கொன்னுறீங்க, ಮತ್ತೆ ಇನ್ನೊಬ್ಬನ ಕೊಂದು ಬಿಡ್ತೀರಾ, உங்களை கொண்டு போய் ஜெயில போறாங்க, ಮತ್ತೆ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಹಾಕ್ತಾರೆ, திரும்ப உங்களை வெளியில கொண்டு வராங்க, ಮತ್ತೆ ಹೊರಗೆ ಬರ್ತೀರಾ, ஒரு சீட் பன்ஸ் பண்ணி நீங்க எதை ஏமாத்திடுறீங்க, ನೀವು ಏನೋ ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾಡಿ ಮೋಸ ಮಾಡಿರ್ತೀರಾ, திரும்ப உங்களை ஜெயில போறாங்க, ಮತ್ತೆ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಹಾಕ್ತಾರೆ, திரும்ப நீங்க வெளியில வரீங்க, ಮತ್ತೆ ನೀವು ಹೊರಗಡೆ ಬರ್ತೀರಾ. நாட்டுல இருந்து உங்களை கொண்டு போய் வெளியில விட முடியாது. ಭಾರತದಿಂದ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೊರಗೆ ಬಿಡ್ಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. இவர்களை இன்றிலிருந்து இந்தியாவிலிருந்து நாடு கடத்துவோம், இப்படி பண்ணவே முடியாது. ಇವತ್ತಿನಿಂದ ಇವರನ್ನು ಭಾರತದಿಂದ ನಾವು ಹೊರಗೆ ಸಾಗಿಸೋಣ ಅಂತ ಮಾಡಲು உங்களுடைய குடியுரிமையை ரத்து செய்வதற்கு இந்த உலகத்துல ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. ಭಾರತದ ಪ್ರಜೆ ಅಥವಾ ಪೌರತ್ವವನ್ನು ರದ್ದು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಯಾರೊಬ್ಬರಿಗೂ ಅಧಿಕಾರ ಇಲ್ಲ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ನಂಬ್ತೀರಾ? ஒரு நாட்டினுடைய குடியுரிமையே ரத்து செய்ய முடியலன்னு சொன்னா, ಒಂದು ದೇಶದ ಪೌರತ್ವವನ್ನೇ ರದ್ದು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமா அவர் சொந்த ரத்தத்தை சிந்தி அதனால வர பாவ மன்னிப்பை பெற்று அந்த நீதியில நிலை இருக்கிறனா என்னுடைய பாவ மன்னிப்பை எப்படி ரத்து செய்ய முடியும்? ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತ ಸುರಿಸುವಿಕೆಯಿಂದ ಆ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಯಿಂದ ನನಗೆ ನೀತಿ ಉಂಟಾಗಿರುವಾಗ ಆ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಯಿಂದ ನನ್ನನ್ನು ಹೇಗೆ ರದ್ದು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ? அதனால பாருங்க, சில சபைகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாவ மன்னிப்பை கூவி கூவி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ಆದ್ರಿಂದ ಅನೇಕ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆನ ಕೂಗಿ ಕೂಗಿ ಅದು ಮಾರ್ತಾ ಇದ್ರು. சபையில எப்படி ஆயிப்போச்சு பாருங்க. ಸಭೆಯಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಆಯ್ತು. பாவம் பண்ணிட்டீங்களா, ಪಾಪ ಮಾಡ್ಬಿಟ್ರಾ, அதுக்கு ஒரு ஸ்லிப் அடிச்சு வச்சிருப்பாங்க, ಅದಕ್ಕೊಂದು ಚೀಟಿ ಬರ್ದಿರ್ತಾರೆ. அந்த ஸ்லிப்ல பாவம் மன்னிப்புக்குன்னு ஒண்ணு இருக்கும். 1000 ரூபாய்க்கு பாவம் பண்ணியா, 10,000 ரூபாய்க்கு பாவம் பண்ணியா, 20,000 ரூபாய்க்கு பாவம் பண்ணியா, 5,000 ரூபாய்க்கு பாவம் பண்ணியா, இல்ல பண்ண பாவத்துக்கு ஃபேனை வாங்கி தொங்க ஒரே ஏதாவது தொங்க விட்டுன்னு போன்றான். ಆ ಚೀಟಿಯಲ್ಲಿ ನೀನು 5,000ಕ್ಕೆ ಪಾಪ ಮಾಡ್ದ, 10,000ಕ್ಕೆ ಮಾಡ್ದ, 20,000ಕ್ಕೆ ಪಾಪ ಮಾಡ್ದ, ನೀನು ಪಾಪ ಮಾಡಿದಕ್ಕೆ ಏನಾದ್ರೂ ಮಾಡು ಅಥವಾ ಫ್ಯಾನ್ ಆದ್ರೂ ನೀವು ತೆಗೆದುಕೊಡ್ಬೇಕು ಅನ್ನೋ ರೀತಿಯಲ್ಲಿ உட்கார்ந்திருக்கும் போது பாவ மன்னிப்பு நீங்க சொல்லும்போது, ನಾನು ಹೋಗಿ ಕುಳಿತಿರುವಾಗ ನೀವು ಪಾಪವನ್ನು ಹೇಳುವಾಗ அந்த பாவ மன்னிப்புக்கு ஏற்ற விலை அங்கே நிர்ணயம் பண்ணிடுவாங்க. ಆ ನೀವು ಮಾಡಿರೋ ಪಾಪಕ್ಕೆ ಎಷ್ಟು ಬೆಲೆ ಅನ್ನೋದು ಅಲ್ಲೇ ನಿರ್ಣಯ ಮಾಡ್ತಾರೆ. பாவம் மன்னிப்பை விலைகரியும் கொடுத்து உங்களுடைய முயற்சினால உங்களுடைய விலைகரித்தினால வாங்குறது கிடையாது. ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಅನ್ನೋದು ನಿಮ್ಮ ಒಂದು ಬೆಲೆ ಕ್ರಯದಿಂದ ಅದನ್ನು ಪಡ್ಕೊಳ್ಳಿಕ್ಕಾಗಲ್ಲ. அதனாலதான் மார்ட்டின் லூத்தர் எழுந்தார், விசுவாசத்தினால் நீதிமான்
பிழைப்பான்னு எழுந்தாரு. ಆದ್ರಿಂದಲೇ ಮಾರ್ಟಿನ್ ಲೂಥರ್ ಅವರು ಹೀಗೆ ಹೇಳಿದ್ರು, ವಿಶ್ವಾಸದಿಂದಲೇ ನೀತಿವಂತನು ಬದುಕ್ತಾನೆ. ஏன்னா பாவ மன்னிப்பு என்பது தேவனே மனமுகந்து கொடுத்துட்டாரு. ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಅನ್ನೋದು ದೇವರೇ ಸ್ವತಃ ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಕೊಟ್ಟಿರೋದು. எக்காரணத்தினாலும் நீங்க அதை இழக்க முடியாது. ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ಅದನ್ನ ನೀವು ಕಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ஆமென். பாருங்க, எல்லா ஒரு பொருளுக்குமே அதுல வந்து ஒரு தற்பாதுகாப்பு இருக்கும். எல்லா பொருளுமே இருக்கும். ಎಲ್ಲ ಒಂದು ವಸ್ತುಗಳಿಗೂ ತನ್ನದೇ ಆದ ಒಂದು ಸಂರಕ್ಷಣೆ ಇರ್ತದೆ. பாருங்க, நீங்க போய் ஒரு கேஸ் வாங்கினா கூட அது சொல்லுவாங்க, இதை எப்படி உபயோகிக்கணும்னு சொல்லுவாங்க. ಈ ನೀವು ಗ್ಯಾಸ್ ತೆಗೆದುಕೊಂಡ್ರು ಅದನ್ನು ಯಾವ ರೀತಿ ನೀವು ಉಪಯೋಗ ಮಾಡ್ಬೇಕಂತ ಹೇಳ್ತಾರೆ. எதை வாங்கினாலுமே, ಯಾವುದೇ ತೆಗೆದುಕೊಂಡ್ರು, ஒரு மருந்து பாட்டில் வாங்கினீங்கன்னா கூட அதுல போட்டுருவாங்க, இந்த மருந்தை பிள்ளைகள் எடுத்து சாப்பிடாத அளவுக்கு மேல வைக்கணும்னு எழுதி. ಒಂದು ಔಷಧಿ ಡಬ್ಬ ತೆಗೆದುಕೊಂಡ್ರು ಅದ್ರ ಮೇಲೆ ಬರ್ದಿರ್ತಾರೆ, ಮಕ್ಕಳಿಂದ ಇದನ್ನ ದೂರ ಇಡ್ರಿ ಅಂತ. பாருங்க, நீங்க ஒரு கார் வாங்கினா அதுல 2 ஹேர் பேக் இருக்கும். ಕಾರ್ ನೀವು ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಏರ್ ಬ್ಯಾಗ್ ಅಂತ 2 ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஒரு பாதுகாப்பு. ನಿಮ್ಗೆ ಏನಾದ್ರು ಸಂಭವಿಸಿದ್ರೆ ಅದರಿಂದ ಒಂದು ಸಂರಕ್ಷಣೆ. அப்படி ஆகாது. ಆ ರೀತಿ ಆಗಲ್ಲ. அவங்க ஏர் பேக் வச்சிருக்கிறதுனால எனக்கு ஆக்சிடென்ட் ஆகணும்ன்றதுக்காக ஏர் பேக் வைக்கல. ನೋಡ್ರಿ, ಏರ್ ಬ್ಯಾಗ್ ಇಟ್ಟಿರೋದ್ರಿಂದ ನನಗೆ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗ್ಬೇಕು ಅನ್ನೋ ಕಾರಣಕ್ಕೆ ಅವ್ರು ಇಡ್ತಿಲ್ಲ. ಸಿಲಿಂಡರ್ வெடிச்சிரும்ன்றதுக்காக அதனுடைய எச்சரிக்கை அதுல தரல. ಆ ಸಿಲಿಂಡರ್ ಸಿಡಿತದೆ ಅನ್ನೋ ಕಾರಣಕ್ಕೆ ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಡ್ತಿಲ್ಲ. இல்லங்க, ಇಲ್ಲ ರೀ. ஏன்னா அது அப்படி ஆக கூடாதுன்றதுக்காக தான் அப்படி சொல்லப்படுது பாருங்க. ಆ ರೀತಿ ಆಗಬಾರದು ಅನ್ನೋ ಕಾರಣಕ್ಕೆ ಅದೆಲ್ಲ ಹೇಳ್ತಾರೆ. அதனால வேதம் என்ன சொல்லுது, நீங்கள் பாவம் செய்யாதிருப்பாங்கன்னு ஏன் சொல்லுதுன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு விளைவு வரக்கூடாதுன்றதுக்காக தான் கர்த்தர் அதை சொல்றாரு. ಆದ್ರಿಂದ ಸತ್ಯವೇದ ಕೂಡ ಯಾಕೆ ನೀವು ಪಾಪ ಮಾಡಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳ್ತಿದೆ ಅಂದ್ರೆ, ಅದರಿಂದ ನಿಮಗೆ ಒಂದು ಬೆಳೆ ಫಲಿತಾಂಶ ಉಂಟಾಗಬಾರ್ದು ಅನ್ನೋ ಕಾರಣಕ್ಕೆ ಹೇಳ್ತಿರೋದು. பாவ மன்னிப்பை இழந்துருவேன்னு சொல்லல, ನೀನು ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಕಳ್ಕೊಳ್ತೀಯ ಅಂತ ಹೇಳ್ತಿಲ್ಲ. அந்த பாவத்தினால வர விளைவு உனக்கு வரக்கூடாதுன்னு தான் வேதம் சொல்லுது. ಪಾಪದಿಂದ ಉಂಟಾಗುವಂತ ಅನೇಕ ಸಂಭವಗಳು ನಿನಗೆ ಉಂಟಾಗಬಾರ್ದು ಅನ್ನೋ ಕಾರಣಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಿರೋದು. என்ன சொன்னது விளங்குது? ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ. மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ಅರ್ಥ ಆದವರು ಮಾತ್ರ. அதனாலதான் வேதம் எப்பவுமே விளையாட பெற்றது. ஒரு பாவ மன்னிப்பை நான் இழக்க முடியும்னு சொன்னா அந்த பாவ மன்னிப்பு ஒரு லிமிட்டுக்கு உட்பட்டதுன்னு ಅರ್ಥ. ಆದ್ರಿಂದ ಸತ್ಯವೇದ ನೋಡ್ರಿ ಬಹಳ ಶ್ರೇಷ್ಠವಾದದ್ದು. ನಾನು ಒಂದು ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ನಾನು ಕಳ್ಕೋಬಹುದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು வரம்புக்கு உட்பட்டது. ಒಂದು ಮಿತಿಗೊಳಪಟ್ಟದ್ದು. ಲಿಮಿಟೆಡ್ ಅದು. ಅದೊಂದು ಮಿತಿಗೊಳಪಟ್ಟದ್ದು. பாவ மன்னிப்பை நான் இழக்க முடியாதுன்னு சொன்னா ಅದು ನಿತ್ಯத்துக்குரியது. ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ನಾನು ಕಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ನಿತ್ಯತ್ವಕ್ಕೊಳಪಟ್ಟದ್ದು. ಸಭೆகளுக்குள்ள குற்ற உணர்வுகள் வர ஆரம்பிச்சு. ಆದ್ರಿಂದಲೇ ಸಭೆ ಒಳಗೆ ಒಂದು ತಪ್ಪಿನ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಮನುಷ್ಯ ಪಾಪ பண்ணும்போது நரகம் போயிடுவேன் சொல்லி அவனுக்குள்ள நிறைய வியாதிகள், கடவுளோட நெருங்க முடியாத தன்மை, உறவு கொள்ள முடியாத தன்மை, அது நிச்சயம் அவனுக்குள்ள வர மாட்டேங்குது. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ತಪ್ಪು ಮಾಡುವಾಗ ನಾನು ನರಕಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾನೆ, ದೇವರೊಂದಿಗೆ ಸಂಭಾಷಿಸಲಿಕ್ಕೆ ಆಗದೆ, ತಪ್ಪಿನ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ, ದೇವರೊಂದಿಗೆ ಒಂದು ಸಂಬಂಧ ಬೆಳೆಸಲಿಕ್ಕೆ ಆಗದ ಒಂದು ಅಘೋರವಾದ ಸ್ಥಿತಿಗತಿಗಳು. இப்போ என்ன பாவ மன்னிப்பு நான் இழக்க முடியாது. ಈಗ ನಾನು ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಕಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. பாவத்தினால் ஒரு விளைவு கூட எனக்கு இருக்கிற இரக்கத்தினுடைய வல்லமை, தயவினுடைய வல்லமை, கிருபையினுடைய வல்லமை, நீதியினுடைய வல்லமை, ரத்தத்தினுடைய வல்லமை எனக்கு என்ன செய்து உதவி செய்த. ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಕಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ஒருவேளை பாவமே பண்ணியிருந்தாலும், ಒಂದು ವೇಳೆ ಪಾಪನೆ ಮಾಡಿದ್ರು, தண்டனையே இல்லன்னு சொன்னா, ಅದಕ್ಕೆ ದಂಡನೆ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, விளைவுகள் எனக்கு ஏற்படும் போது கூட ಅದರ ಫಲಗಳು ಉಂಟಾಗುವಾಗಲೂ அந்த கிருபையினுடைய வல்லமை, ரத்தத்தின் வல்லமை, நீதியின் வல்லமை, ದಯವಿನ ವಲ್ಲಮೆ ಇದೆಲ್ಲ எனக்கு ಉದವಿ செய்யுது. ಕೃಪೆಯ ಕುರಿತಾದ ಒಂದು ಬಲ, ನೀತಿ ಕುರಿತಾದಂತ ಬಲ, ರಕ್ತದ ಕುರಿತಾದಂತ ಬಲ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತದೆ. ಎದಮೆ ವಿಶ್ವಾಸಿಗಳು ನಂಬ್ತೀವಿ. பாருங்க, ಲೂಕಾನ ಸುವಿಶೇಷ 15ನೇ ಅಧ್ಯಾಯ ವಾಸಿ. ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ 15ನೇ ಅಧ್ಯಾಯ ಓದಿದ್ರೆ, ಕೆಟ್ಟ ಕುಮಾರ ಎಲ್ಲத்தையும் எழுந்துட்டான். ಈ ಕೆಟ್ಟ ಕುಮಾರನ ಎಲ್ಲ ಕಳ್ಕೊಂಡ, எல்லாத்தையும் கொண்டு போய் விட்டான், ஒண்ணுமே இல்லங்க. ಎಲ್ಲವನ್ನೂ ಅಲ್ಲಿ ಬಿಟ್ಬಿಟ್ಟ. ನೋಡಿ, பாவம் பண்ணா, விபச்சாரம் செய்தானே வேதம் சொல்லுது. ಪಾಪ ಮಾಡ್ದ, ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡ್ದ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದ. ಆಸ್ತಿಗಳು ಅಳಿಚಾன்னு சொல்லுது. ತನ್ನ ಆಸ್ತಿಗಳನ್ನೆಲ್ಲ ಅಲ್ಲಿ ನಾಶ ಮಾಡ್ದ, எல்லாத்தையும் அழிச்சிட்டான். ಎಲ್ಲ ನಾಶ ಮಾಡ್ದ. ஆனா எல்லாத்தையும் அழிச்சிட்டான், ಎಲ್ಲ ನಾಶ ಮಾಡ್ದ. வீட்டுக்கு வராத, ಮನೆಗೆ ಬರ್ತಾನೆ. இப்ப வீட்டுக்கு வரும்போது, ಮನೆಗೆ ಬರುವಾಗ பாருங்க, அவங்க தகப்பனார் அவனை அங்கீகரிச்சுக்கிறாரு. ತಂದೆ ಅವನನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. அவனுடைய விளைவு பண்ணி மேய்க்கிற அளவுக்கு போயிருக்கலாம். ಅವನ ಬೆಲೆ ಕ್ರಯ ಅನ್ನೋದು ಹಂದಿ ಮೇಯಿಸುವ ಮಟ್ಟಿಗೆ ಹೋಗಿರ್ಬೋದು. அவன் செஞ்ச காரியங்களை அவனை பண்ணி மேய்க்கிற அளவுக்கு கொண்டு போயிருக்கலாம். கஷ்டப்பட்டிருக்கலாம், சோறு இல்லாம இருந்திருக்கலாம், துணி இல்லாம இருந்திருக்கலாம், தங்க இடம் இல்லாம இருந்திருக்கலாம், நாத்தத்துல இருந்திருக்கலாம், என்ன வேணாலும் இருந்திருக்கலாம். ಅವನು ಮಾಡಿದ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಒಂದ್ ವೇಳೆ ಹಂದಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರ್ಬೋದು, ಅದನ್ನು ಮೇಯಿಸಿರ್ಬೋದು, ಅದರ ಆಹಾರ ಸೇವಿಸಿರ್ಬೋದು, ವಸ್ತ್ರ ಇಲ್ಲದೆ ದುರ್ವಾಸನೆಯಲ್ಲಿ ಕೂಡಿದಿರ್ಬೋದು. அவனுக்கு ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயமா இருக்குது. ಆದ್ರೆ ಅವನಿಗೆ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ನಿಶ್ಚಯವಾಗಿದೆ. மன்னிக்கிறதுக்கு ஒருத்தர் அங்க தயாரா இருக்கிறார். ಕ್ಷಮಿಸಲು ಒಬ್ಬಾತನು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದಾನೆ. பாருங்க, இப்ப ஊருக்குள்ள வர, ಊರೊಳಗೆ ಬರ್ತಾನೆ. இப்ப அவங்க தகப்பனார் ஓடி வராரு. ತಂದೆ ಅವನ ನೋಡಿ ಓಡಿ ಬರ್ತಾನೆ. ಯಾಕೆ ಓಡಿ ಬರ್ತಾನೆ? ஏன்னா இப்ப அவன் அந்த மன்னிப்புக்குள்ள இருக்கிறதுனால அந்த அங்கீகரிப்பு அவனுக்கு கிடைக்குது. ಅವನು ಆ ಕ್ಷಮಾಪಣೆ ಒಳಗಾಗಿ ಅವನು ಇರೋದ್ರಿಂದಲೇ ಅಂಗೀಕಾರ ಸ್ವೀಕರಿಸುವಿಕೆ ಅನ್ನೋದು ಅವನಿಗೆ ಬರ್ತಿರೋದು.
விளங்குது. ಮನುಷ್ಯನಿಗೆ அதனால அந்த அங்கீகரிப்பு அவன் இழக்கல. ಅವನು ಆ ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವಿಕೆ ಕಳ್ಕೊಳ್ಳಿಲ್ಲ. எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. ಎಲ್ಲ ಕಳ್ಕೊಂಡ. ஆஸ்தி இழந்துட்டான், ಆಸ್ತಿ ಕಳ್ಕೊಂಡ, சரீர சுகத்தை இழந்துட்டான், ಶರೀರ ಸೌಖ್ಯತೆ ಕಳ್ಕೊಂಡ, அவமானப்பட்டுட்டான், ಅವಮಾನ ಹೊಂದಿದ, அன்னிமைக்கு அளவுக்கு போயிட்டான், ಹಂದಿ ಮೇಯಿಸೋ ಮಟ್ಟಕ್ಕೆ எல்லாம் போயிட்டான். ಎಲ್ಲ ಹೋಯ್ತು. அங்க அவனுக்காக அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்குது. அவனுக்கு ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಅಂತ ನಿಶ್ಚಯ ಅವನಿಗಿದೆ. ஓடி வரான், ಓಡಿ ಬರ್ತಿದ್ದಾನೆ, அவன் அங்கீகரிக்கிறான், ತಂದೆ ಅವನನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿದ್ದಾನೆ. ಅದೇ ಕ್ರೈಸ್ತತ್ವ. பாவ மன்னிப்பு என்பது ஒரு தற்காலிகமான காரியம் அல்ல, பாவ மன்னிப்பு என்பது நித்தியத்துக்குரிய காரியம். ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಅನ್ನೋದು ತಾತ್ಕಾಲಿಕವಾದದ್ದಲ್ಲ, ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಅನ್ನೋದು ನಿತ್ಯತ್ವಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದು. ಸಂಗೀತ 32 ವಾಂಗಲೇ, ಕೀರ್ತನೆ 32ಕ್ಕೆ ಬನ್ನಿ. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯ ಓದೋಣ. 1-2 வாசி. 32 1-2. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ಯಾವನ ದ್ರೋಹವು ಪರಿಹಾರವಾಗಿದೆಯೋ, ಯಾವನ ಪಾಪವು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆಯೋ ಅವನೇ ಧನ್ಯನು. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாத இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். ಯೆಹೋವನು ಯಾವನ ಲೆಕ್ಕಕ್ಕೆ ಅಪರಾಧವನ್ನು ಎನಿಸುವುದಿಲ್ಲವೋ, ಯಾವನ ಹೃದಯದಲ್ಲಿ ಕಪಟವಿರುವುದಿಲ್ಲವೋ ಅವನು ಧನ್ಯನು. இது அப்படியே நீங்க ரோமர்ல வாசிக்கலாம். ಇದನ್ನ ಹಾಗೆ ರೋಮ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಓದಬಹುದು. இது புது உடன்படிக்கையில் அப்படியே பவுல் கொண்டு வராரு. ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಪೌಲನ ಹಾಗೆ ತರ್ತಾ ಇದ್ದಾನೆ. வாசிக்கலாம் பாருங்க. ಓದೋಣ. ரோமர் 4ஆம் அதிகாரம், ರೋಮಾಪುರದವರಿಗೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 5வது ವಚನದಿಂದ வாசிக்கிறேன். 5ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಓದ್ತೇನೆ. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ಆದರೆ ಯಾವನ ಪುಣ್ಯಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡಿದವನಾಗಿರದೆ ಪಾಪಾತ್ಮರನ್ನು ನೀತಿವಂತರನ್ನು ನಿರ್ಣಯಿಸುವ ಆತನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಡುತ್ತಾನೋ ಅವನ ನಂಬಿಕೆಯೇ ನೀತಿ ಎಂದು ಎನಿಸಲ್ಪಡುವುದು. அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனால நீதிமானாக்கப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு அவர் சொன்னார் பாருங்க. தேவன் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற பாவ மன்னிப்புடைய விளைகரம் எப்படிப்பட்டதா இருக்குது, அப்படி ஒரு பாக்கியத்தை நான் எப்படி காமிக்கிறேன்றாரு. ದೇವರು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಕೊಡುವಂತ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಎಂತದಾಗಿದೆ, ಅದರ ಒಂದು ಭಾಗ್ಯತೆ ಯಾವ ರೀತಿ, ಧನ್ಯತೆ ಯಾವ ರೀತಿ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. எவருடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவருடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறார். ದೇವರು ಯಾವನನ್ನು ಪುಣ್ಯಕ್ರಿಯೆಗಳಿಲ್ಲದೆ ನೀತಿವಂತನೆಂದು ಎನಿಸುತ್ತಾನೋ ಅವನು ಧನ್ಯನೆಂದು ದಾವೀದನು ಸಹ ಹೇಳುತ್ತಾನೆ. இப்ப நீங்க 32க்கு வாங்க. 32க்கு ಬನ್ನಿ. அதே வசனத்தை இங்க பாக்குறீங்க பாருங்க. ಅದೇ ವಾಕ್ಯ. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ಯಾರ ಅಪರಾಧಗಳು ಪರಿಹಾರವಾಗಿವೋ, ಯಾರ ಪಾಪಗಳು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿವೆಯೋ ಅವರೇ ಧನ್ಯರು. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். ಕರ್ತನು ಯಾವನ ಪಾಪವನ್ನು ಲೆಕ್ಕಕ್ಕೆ ತರುವುದಿಲ್ಲವೋ ಆ ಮನುಷ್ಯನೇ ಧನ್ಯನು. ಸಂಗೀತ 134க்கு வாங்களே. ಕೀರ್ತನೆ 134ಕ್ಕೆ ಬನ್ನಿ. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. 134 வாசிங்க. ನೀನು ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸುವವನಾದ್ದರಿಂದ ಮನುಷ್ಯರ ಭಯಭಕ್ತಿಗೆ ನೀನೇ ಪಾತ್ರನು. என்ன மாதிரி சொல்றாரு? ಯಾವ ರೀತಿ ಹೇಳ್ತಾನೆ? உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸುವವನಾದ್ದರಿಂದ ಮನುಷ್ಯರ ಭಯಭಕ್ತಿಗೆ ನೀನೇ ಪಾತ್ರ. 4க்கு முன்னாடி 1ல இருந்து வாசிங்கன்னா அது 4 எதுக்காக இப்படி சொல்றாரு விளங்கும். ನೀವು 1ರಿಂದ ಅಧ್ಯಾಯದ 1ರಿಂದ ಓದಿದ್ರೆ 4ನೇ ವಾಕ್ಯ ಯಾಕೆ ಆ ರೀತಿ ಹೇಳ್ತಾನೆ ಅಂತ ಅರ್ಥವಾಗ್ತದೆ. கர்த்தாவே ஆலங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆலங்களில் இருந்து அப்படின்னா நான் ரொம்ப கீழே இருக்கிறாங்கன்னு சொல்றான். ஆலங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உம்முடைய செவிகள் ಗಮನಿಸಿರುಪದಾಗ. ಯೆಹೋವನೇ ಜಲಾಗದಲ್ಲಿದ್ದು ನಿನ್ನನ್ನು ಕೂಗಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಕರ್ತನೇ ನನ್ನ ಮೊರೆಯನ್ನು ಕೇಳು, ನನ್ನ ವಿಜ್ಞಾಪನ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿದರೆ. கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே ಕರ್ತನೇ ಯಾಹುವೆ ನೀನು ಪಾಪಗಳನ್ನು ಎನಿಸುವುದಾದರೆ ನಿನ್ನ ಮುಂದೆ ಯಾರು ನಿಂತಾರು? ஒருவேளை அப்படி எண்ணிதான் பாவத்தை தான் நீ எண்ணி ஒவ்வொரு முறை மன்னிப்பு நீ கொண்டு வருவதாச்சுன்னா தற்காலிகமாச்சுன்னா யார் நிலை நிற்பான்? ಒಂದು ವೇಳೆ ನೀನು ಪಾಪಗಳನ್ನೇ ಎನಿಸುವುದಾದರೆ ನಿನ್ನ ಮುಂದೆ ಯಾರು ನಿಲ್ಲಲಿಕ್ಕಾಗ್ತದೆ? அதுதான் சொல்றார், உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. பயப்படும் என்ற வார்த்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அருமையா இருக்கும் பாருங்க. உமக்கு மரியாதை கொடுக்குற பாருங்க, அவனுக்கு எல்லாருக்கும் இடத்துல மன்னிப்பு. ನೀನು ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸುವವನಾದ್ರಿಂದ ಮನುಷ್ಯರ ಭಯಭಕ್ತಿಗೆ ನೀನೇ ಪಾತ್ರನು. ಭಯಭಕ್ತಿ ಅನ್ನೋದು ನಿನಗೆ ಗೌರವ ಸಲ್ಲಿಸುವುದು ಅನ್ನೋದು ಬರ್ತದೆ. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். ನಾನು ಯೆಹೋವನನ್ನು ಎದುರು ನೋಡ್ತೇನೆ, ನನ್ನ ಪ್ರಾಣವು ಆತನನ್ನು ಕಾದುಕೊಂಡಿದೆ, ಆತನ ನುಡಿಯನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்து காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலாம் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ಕಾವಲುಗಾರರು ಬೆಳಗಾಗುವುದನ್ನು ಮುನ್ನೋಡುತ್ತಾರಲ್ಲ, ಕಾವಲುಗಾರರು ಬೆಳಗಾಗುವುದನ್ನು ಮುನ್ನೋಡುವುದಕ್ಕಿಂತ ವಿಶೇಷವಾಗಿ ನನ್ನ ಅಂತರಾತ್ಮವು ಕರ್ತನನ್ನು ಮುನ್ನೋಡುತ್ತದೆ. கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் மீண்டும் வருதுப்பாங்க, அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு, அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொள்வார். ಇಸ್ರಾಯೇಲೇ ಯೆಹೋವನನ್ನು ಮುಂಗಾದಿರು, ಯೆಹೋವನು ಕೃಪಾ ಸಂಪನ್ನನು, ಪೂರ್ಣ ವಿಮೋಚನೆಯು ಆತನಿಂದಲೇ ದೊರಕುವುದು, ಆತನೇ ಇಸ್ರಾಯೇಲನ್ನು ಅದರ ಸಕಲ ಪಾಪಗಳಿಂದ ವಿಮೋಚಿಸುವನು. வாங்க எரேமியா 31:34 வாங்க.
ಯೆರೆಮೀಯ ಗ್ರಂಥ 30-34 ವಾಕ್ಯಕ್ಕೆ ಬನ್ನಿ. இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மற்றும் எல்லோரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். ನೆರೆಹೊರೆಯವರು ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಯೆಹೋವನ ಜ್ಞಾನವನ್ನು ಪಡೆಯಿರಿ ಎಂದು ಇನ್ನು ಮೇಲೆ ಬೋಧಿಸಬೇಕಾಗಿರುವುದಿಲ್ಲ. ಚಿಕ್ಕವರು ಮೊದಲುಗೊಂಡು ದೊಡ್ಡವರ ತನಕ ಎಲ್ಲರೂ ನನ್ನ ಜ್ಞಾನವನ್ನು ಪಡೆದಿರುವರು. ನಾನೇ ಅವರ ಅಪರಾಧವನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಅವರ ಪಾಪವನ್ನು ನನ್ನ ನೆನಪಿಗೆ ಎಂದಿಗೂ ತರುವುದಿಲ್ಲ. ಇದು ಯೆಹೋವನ ನುಡಿ. ஏன் அப்படி சொல்றாரு? ಯಾಕೆ ಈ ರೀತಿ ಹೇಳ್ತಾನೆ? ஏன்னா அந்த நிச்சயத்தை ஏற்படுத்தி தரார் அந்த மக்களுக்கு. ಆ ಜನರಿಗೆ ಆ ನಿಶ್ಚಯ ಏರ್ಪಡಿಸ್ತಾನೆ. இது ஒரு தற்காலிகமானது கிடையாது, ಇದು ತಾತ್ಕಾಲಿಕವಾದದಲ್ಲ. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, ಇವತ್ತು ನಿಮಗೆ ಹೇಳ್ತಾನೆ, உங்க பாவ மன்னிப்பு என்பது ஒரு தற்காலிகமானது கிடையாது. உங்க பாவ மன்னிப்பு என்பது நித்திய வரை உங்களை கொண்டு சென்று சேர்க்கக்கூடியது. ನಿಮ್ಮ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಅನ್ನೋದು ತಾತ್ಕಾಲಿಕವಾದದಲ್ಲ, ಬದಲಾಗಿ ನಿಮ್ಮ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ನಿತ್ಯದವರೆಗೂ ಸೇರಿಸುವಂತದ್ದು. அதனாலதான் பாருங்க, அந்த இரக்கத்துக்கும் அவர் நம்ம காமிக்கிற அந்த பாவ மன்னிப்புக்கும் எவ்வளவு மதிப்பு இருக்குதுன்னு எடுத்து போதிக்கிறார். ಆದ್ರಿಂದಲೇ ನಿಮಗೆ ಕರುಣೆಗೂ ಆತನು ತೋರಿಸುವಂತ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಗೆ ಎಷ್ಟು ಒಂದು ಮಾನ್ಯತೆ ಇದೆ ಅನ್ನೋದನ್ನ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. யோனா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு வாங்க, ಯೋನನ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥಕ್ಕೆ ಬನ್ನಿ, 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்களே, 4ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬನ್ನಿ. ஒரு அருமையான புத்தகம் பாருங்க, யோனா புத்தகம். ಯೋನ ಪುಸ್ತಕ ಬಹಳ ಸುಂದರವಾದದ್ದು ನೋಡಿ. ஒரு பெரிய ஜனங்களை வந்து நினிவே பட்டணத்தை அழிக்கலான்னு கர்த்தர் சொல்லுவாரு. ಆ ನಿನೆವೆ ಪಟ್ಟಣ ನಾಶ ಮಾಡ್ಬೇಕಂತ ಹೇಳುವಾಗ அப்போ வந்து அங்க ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறாரு, அதுக்கு முன்னாடி போய் அந்த ஜனங்களுக்கு சொல்லு. ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿನ ಕಳಿಸ್ತಾನೆ, ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿನ್ನ ಸುವಾರ್ತೆ ಸಾರು. போய் சொன்ன உடனே அந்த ஜனங்க மனம் திரும்பிடுவாங்க. ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವನು ಸಾರ್ತಾ ಇದ್ದಂಗೆ ಆ ಜನರು ಮನಸ್ಸಂತರ இவனுக்கு கோவம் வந்துடும் பாருங்க. ಆದ್ರಿಂದ ಕೋಪ ಬರ್ತದೆ. கோவம் வந்துட்டு இவன் என்ன பண்ணுவான், கர்த்தர்கிட்ட வந்து நான் தான் சொன்னேன் நீங்க யாருமே அழிக்க மாட்டீங்க. ಇವನ್ ಕೋಪ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾನೇ ಹೇಳ್ದೆ ನೀ ಯಾರನ್ನು ನಾಶ ಮಾಡಬಾರದು. வாசிக்கலாம் பாருங்க, 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். 4ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ. யோனாவுக்கு இது மிகவும் விசனமா இருந்தது, அவன் கடும் கோபம் கொண்டு. ಇದರಿಂದ ಯೋನನಿಗೆ ಬಹು ಕರೆ ಆಯಿತು, ಅವನು ಸಿಟ್ಟುಗೊಂಡು. கோபம் வந்து இப்ப கர்த்தர்கிட்ட பேசுறான். ಅವನು ಸಿಟ್ಟು ಮಾಡ್ಕೊಂಡು ದೇವರ ಹತ್ರ கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தரிசித்து ஓடி போனேன். நீர் இரக்கமும், அதை வாங்கணும் நீங்க, இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். ಯೆಹೋವ ಲಾಲಿಸು, ನಾನು ಸ್ವದೇಶದಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ ಹೀಗಾಗುವುದೆಂದು ಹೇಳಿದ್ದೇನೆ ಅಷ್ಟೇ. ನೀನು ದಯೆಯು ಕನಿಕರವು ದೀರ್ಘ ಶಾಂತಿಯು ಮಹಾಕೃಪೆಯೂ ಉಳ್ಳ ದೇವರು, ಮಾಡಬೇಕೆಂದಿದ್ದ ಕೇಡಿಗೆ ಮನಮರುಗುವವನು ಎಂದು ನಾನು ತಿಳಿದೆ ತಾರ್ಷೀಷಿಗೆ ಓಡಿ ಹೋಗಲು ತ್ವರೆಪಟ್ಟೆನು. ಓವರ್ ಟೆನ್ಷನ್ ಆಯ್ತಾರೆ ಇವರು ಅತಿ ಆವೇಶಗೊಂಡಿದ್ದಾನೆ. எப்படி நீ மன்னிக்கலாம்? நீ ಹೇಗೆ ನೀನು ಕ್ಷಮಿಸಬಹುದು? பாத்துறீங்களா? ನೋಡಿದ್ರಾ? நீங்க நிறைய சபையில நீங்க பாருங்க, பாஸ்டர் ஓவர் டென்ஷன் ஆயிடும். ಇವತ್ತು ಅನೇಕ ಸಭೆಗಳು ನೋಡ್ರಿ, ಪಾಸ್ಟರ್ಗೆ ಅತಿಯಾದ ಆವೇಶ. எப்படி நீ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுவ? ನೀನ್ ಹೇಗೆ ಕ್ಷಮಾಪಣೆ ಹೊಂದ್ಕೊಳ್ತೀಯ? நான் பாக்குறேன், ನಾನು ನೋಡ್ತೇನೆ. எப்படி உனக்கு கிடைச்சன நான் பாக்குறேன். ನಿನಗೆ ಹೆಂಗ್ ಸಿಗ್ತದೆ ನಾನು எப்படி ನೋಡ್ತೇನೆ. பரலோகத்துக்கு போயிடுவேன் நான். ನೀನ್ ಹೆಂಗ್ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ತೇನೆ ನಾನು எப்படி ನೋಡ್ತೇನೆ. உன் குடும்பம் நல்லா இருக்கும் நான் பாக்குறேன். ನಿನ್ ಕುಟುಂಬ ಹೆಂಗ್ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ ನಾನು எப்படி ನೋಡ್ತೇನೆ. எப்படி உனக்கு நல்ல வாழ்வு கிடைச்சன நான் பாக்குறேன். ಹೆಂಗ್ ಒಳ್ಳೆ ಜೀವಿತ ನಿನಗೆ ಸಿಗ್ತದೆ ನಾನು ನೋಡ್ತೇನೆ. இவங்க எல்லாருமே வந்து யோனா மாதிரி கையில வச்சிருக்கிற மாதிரி பாருங்க. ಇವರೆಲ್ಲರೂ ಯೋನನಂತೆ ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡ. எப்படி நீ மன்னிச்சிருவ? நீ ಹೆಂಗ್ ಕ್ಷಮಿಸ್ತೀಯಾ? இதே நாங்க கேள்வி. ಇದೇನ್ರಿ ಪ್ರಶ್ನೆ? அவர் மன்னிக்கிறார், நம்ம நான் எப்படி போய் தடுக்கிறது? அது ಆತನ ಕ್ಷಮಿಸ್ತಾನ ಅಂತ ಹೇಳಿದ್ಮೇಲೆ ನಾನು ಹೆಂಗ್ ಹೋಗಿ ತಡೆ ಮಾಡೋದು? எது பேர் விளங்குது? ಯಶನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆ. விளங்குற மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லு. நான் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ನಾನು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಕೊಡ್ತೇನೆ. பாவ மன்னிப்பு நான் கொடுக்க முடியாது. ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ನಾನು ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. எது பேர் ஒத்துக்கிறீங்க? ಯಶನ ಒಪ್ಕೊಳ್ತೀರಾ? உதாரணத்துக்கு பாருங்களேன், ಉದಾಹರಣೆಗೆ ನೋಡಿ, நீங்க ஒரு பஸ்ல ஏறீங்க, ಒಂದ್ ಬಸ್ ಅಲ್ಲಿ ಹತ್ತೀರಿ, அந்த பஸ் கண்டக்டர் கிட்ட சீட்டை வாங்குறீங்க, ಆ ಕಂಡಕ್ಟರ್ ಹತ್ರ ಚೀಟಿ ಪಡ್ಕೊಳ್ತೀರಿ, அந்த சீட்டு கொடுக்குறான் உங்களுக்கு. ಆತನು ಬರೆದು ಚೀಟಿ ಕೊಡ್ತಾನೆ. சீட்டை கொடுத்தோடனே நீங்க அப்படியே கொஞ்ச நேரம் போய் அங்க நிக்கிறீங்க, ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಳ್ತೀರಾ, திரும்ப நீங்க இறங்கணும்னு நினைக்கிறீங்க, ಈಗ ಇಳಿಬೇಕಂತ ಅನ್ಸ್ತದೆ. நேரா வந்து நீ எப்படி இறங்கலாம்? ಇವಾಗ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನೀನ್ ಹೆಂಗ್ ಇಳಿಬಹುದು? நான் உனக்கு டிக்கெட் கொடுத்துருக்கேன், ನಾನು ನಿನ್ ಟಿಕೆಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. பஸ் எங்க போய் சேர்த்து அது வரை நீ உட்காந்து ಈ ಬಸ್ ಎಲ್ಲಿವರೆಗೂ ಹೋಗ್ತದೆ ಅಲ್ಲಿವರೆಗೂ ನೀನ್ ಕುಂತ್ಕೊಳ್ಳೇಬೇಕು. நீங்க என்ன சொல்லுவீங்க? ನೀವೇನ್ ಹೇಳ್ತೀರಾ? இல்லங்க, நான் இறங்குற நான் இந்த பஸ் எங்க போதோ அது வரையும் நீ உட்காந்து, நான் தான் டிக்கெட் இல்ல, கொடுத்தேன், இறங்கி பாரு உன்னை என்ன பண்றேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே அப்படியே யோசிச்சிருவீங்களா நீங்க? ನಾನು ಇಳಿಯೋ ಸ್ಥಳ ಬಂತ್ರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಇಲ್ಲ ಬಸ್ ಎಲ್ಲಿವರೆಗೂ ಹೋಗ್ತದೆ ಅಲ್ಲಿವರೆಗೂ ನೀನು ಹೋಗ್ಲೇಬೇಕು ಕುಂತ್ಕೊ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, டிக்கெட் வாங்கிட்டதுனால நீங்க அந்த பஸ் கண்டக்டர் அடிமையா? ನೀವು ಟಿಕೆಟ್ ಪಡ್ಕೊಂಡಿದ್ರ ಕಂಡಕ್ಟರ್ಗೆ ಏನ್ ದಾಸರ ನೀವು? ஒத்துக்கிறீங்க? அதனால தான் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்களா? ಅದರಿಂದ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? நீங்க 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா சில்லறை கொடுக்க மாட்டாங்க. ನೀವು 100 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ರೆ ಚಿಲ್ಲರೆನೇ ಕೊಡಲ್ಲ ಅವರು. நீ எப்படி இறங்குற நான் பாத்துக்கிறேன். ಹೆಂಗ್ ಇಳಿತೀಯ ನೋಡ್ತೇನೆ. அந்த பாவ மன்னிப்புன்றது கர்த்தரே உங்களுக்கு மனமுகந்து கொடுத்துட்டாரு, எந்த போதகரும் அதை ரத்து செய்ய முடியாது. ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ದೇವರೇ ಸ್ವತಃ ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿರೋದು, ಯಾವ ಬೋಧಕರು ಸಹ ರದ್ದು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ.
தைரியமா சொல்றேன், ನಾನು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ, மீண்டும் சொல்றேன், ಮತ್ತೆ ಹೇಳ್ತೇನೆ. உங்களுடைய பாவம் மன்னிப்பை யாராலையும் ரத்து செய்ய முடியாது, எவனாலையும் ரத்து செய்ய முடியாது, எந்த பிசாசாலையும் ரத்து செய்ய முடியாது. உங்க பாவம் மன்னிப்பு என்பது கர்த்தரே உங்களுக்கு மனமுகுந்து கொடுத்ததுனால அதை யாராலையும் எவராலையும் ரத்து செய்ய முடியாது. ನಿಮ್ಮ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಅನ್ನೋದು ಯಾರಿಂದಲೂ ಸೈತಾನ್ನಿಂದಲೂ ರದ್ದು ಮಾಡ್ಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. ಕಾರಣ ದೇವರೇ ಸ್ವತಃ ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಅದನ್ನು ನಿಮಗೆ ದಯಪಾಲಿಸಿರೋದು. யோனா மாதிரி கோபமா வந்தா கூட ரத்து செய்ய முடியாது. ಯೋನನಂತೆ ಆವೇಶ ಉಳ್ಳವರಾಗಿ ಬಂದರೂ ರದ್ದು ಮಾಡ್ಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. அப்படியே வெறுத்துட்டார் யோனா. அப்படியே ಹಾಗೆ ಯೋನ ಹಂಗೆ ಸಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾನೆ. கர்த்தாவே என் பிராணனை எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கணும், சாக்கிறது நலமா இருக்கும். ಈಗ ಯೆಹೋವನೇ ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ತೆಗೆ, ನಾನು ಬದುಕುವುದಕ್ಕಿಂತ ಸಾಯುವುದೇ ಲೇಸು ಎಂದು ವಿಜ್ಞಾಪಿಸಿದ. யோனாக்கு அவமானமாய் போச்சு. ಯೋನನಿಗೆ ಇದು ಅವಮಾನವಾಗಿಬಿಡ್ತು. இப்போ அவர் என்ன சொல்றாரு, நான் அவமானப்பட்டுட்டேன். ಈಗ ಅವನು ಹೇಳ್ತಾನೆ ಅವಮಾನಗೊಂಡೆ, நான் சொன்னது நடக்கல, ನಾನು ಹೇಳಿದ್ದು ನಡೀಲಿಲ್ಲ, ಅದಲ್ಲ என்ன சாவச்சிரு, ಆದ್ರಿಂದ ನಾನು ಸಾಯಿಸ್ಬಿಡ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. என்ன டயலாக் பாருங்க இதெல்லாம். ಎಂತ அதுக்கப்புறம் அது கர்த்தர், நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ. ಅದಕ್ಕೆ ಯೆಹೋವನು ನೀನು ಸಿಟ್ಟುಕೊಳ್ಳುವುದು ಸರಿಯೋ? ஏன்பா இவ்வளவு எரிச்சலா இருக்கிற, ಯಾಕಪ್ಪ ಇಷ್ಟು ಸಿಟ್ಟುಕೊಳ್ತೀಯಾ? மெட்ராஸ் பாஷையில சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்பா இவ்வளவு காண்ட ஆயிட்ட நீங்க கேட்கலாம். ಬೇರೆ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ರೀತಿ, மெட்ராஸ் பாஷைಯಲ್ಲಿ மெட்ராஸ் பாஷೆ அப்படின்னா ஏன் உனக்கு இவ்வளவு கோவம், ಯಾಕೆ ನಿನಗೆ ಇಷ್ಟು ಕೋಪ, ஏன் இவ்வளவு இப்படி இந்த அளவுக்கு ஆயிட்ட நீ, ನೀನ್ ಯಾಕೆ ಇಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಆಗ್ಬಿಟ್ಟೆ? நான் மன்னிச்சா உனக்கே எரிச்சல், ನಾನು ಕ್ಷಮಿಸಿದ್ರೆ ನಿನಗೆ ಯಾಕೆ ಆವೇಶ? உதாரணத்துக்கு சொல்ல பாருங்க, ಉದಾಹರಣೆಗೆ ಹೇಳ್ತಾರೆ, கர்த்தர் உங்களை மன்னிச்சிட்டாரு, ಕರ್ತ ನಿಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸ್ಬಿಟ್ಟ, நீ எப்படி மன்னிக்கலாம்? ನೀನ್ ಹೆಂಗ್ ಕ್ಷಮಿಸಬಹುದು? அவனை கொஞ்சம் புத்தி வரணும் தானே நான் மாத்தி வச்சிருக்கேன். ಬುದ್ಧಿ ಬರ್ಬೇಕಂತ ನಾನು ಎಚ್ಚರಿಸಿ, நீ எப்படி மன்னிக்கலாம்? ನೀನ್ ಹೆಂಗ್ ಕ್ಷಮಿಸಬಹುದು? சொன்னாரு உனக்கு எவ்வளவு காண்டு, ದೇವರು ಕೇಳ್ತಾನೆ, ಯಾಕೆ ನಿನಗೆ ಇಷ್ಟ, ಯಾಕೆ எரிச்சல் ஆகுற, ಯಾಕೆ ನೀನ್ ಇಷ್ಟ ಆವೇಶ, உனக்கு நல்லது இல்லையா, உனக்கு ಇದು ನಿನ್ಗೆ ಒಳ್ಳೇದಿಲ್ವಲ್ಲ, எதுக்கு இப்படி பண்ணினுங்கற நீ, ಯಾಕೆ ಒಳ್ಳೆ ಈ ರೀತಿ ಮಾಡ್ತಿದ್ಯಾ? நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ಹೇಳ್ತಾರೆ, யோனா கிட்ட சொன்னா ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற நீ, ಯೋನನ್ನ ಕೇಳಿದ್ರೆ ಯಾಕೆ ಇಷ್ಟು ಆವೇಶ, எதுக்கு இவ்வளவு எரிச்சல் உனக்கு, ಯಾಕೆ ಇಷ್ಟು ಸಿಟ್ಟುಕೊಳ್ತಿದ್ದಿ? சொல்றாரு பாருங்க, யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சமீபமா போகிறதை தன் பார்வை பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிலையில உட்கார்ந்திருந்தான். என்னதான் நடக்குதுன்னு பார்த்தேன். ಅನಂತರ ಯೋನನು ಪಟ್ಟಣವನ್ನು ಬಿಟ್ಟು ಅದರ ಮೂಡಲಲ್ಲಿ ಒಂದು ಗುಡಿಸಲನ್ನು ಮಾಡಿಕೊಂಡು ಪಟ್ಟಣವು ಏನಾಗುವುದೋ ಎಂದು ನೋಡುತ್ತಾ ಅದರ ನೆರಳಿನಲ್ಲಿ ಕೂತುಕೊಂಡಿದ್ದನು. என்ன மாதிரி தீர்க்கதரிசி யோனாலாம் வச்சு அவர் வேலை செஞ்சுக்கிறாரு பாருங்க. அவர் ಯಾವ ರೀತಿಯಾದ ಪ್ರವಾದಿ ಈತನೆಲ್ಲ ಇಟ್ಟು ದೇವರು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದಾನೆ ನೋಡಿ. அதனாலதான் இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய ஊழியக்காரங்களை வச்சு கர்த்தர் வேலை செஞ்சுக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? ಈ ರೀತಿಯಾದ ಅನೇಕ ಸೇವಕರನ್ನ ಇಟ್ಟು ದೇವರು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ಹೇಗೆ ಇರಬಹುದು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. என்னதான் நடக்குதுன்னு பாக்குறேன். நான் குடிசை போட்டு போய் ஊருக்கு வெளியில பாத்துக்கிறேன். ಏನ್ ನಡೀತದೆ ನಾನು ನೋಡ್ತೇನೆ. ಊರ್ ಹೊರಗೆ ಗುಡಿಸಲು ಹಾಕೊಂಡು ನೋಡ್ತಿರ್ತೇನೆ. செத்துட்டானுங்களா? செத்தೋದ್ರಾ? சாவர சத்தம் கேக்குதா? ಪಾಪ ಶಬ್ದ ಕೇಳ್ತಿದ್ಯಾ? எத்தனை பேர் செத்தான்? ಎಷ್ಟು ಜನ ஒரு பாடி கூட வரவே மாட்டேங்குது. ಒಂದು ಶವನು ಬರ್ತಿಲ್ವಲ್ಲ ಹೊರಗೆ. என்ன மாதிரி மனசு பாருங்க யோனாக்குது. ಅಂತ ಮನಸ್ಸು ನೋಡಿ. அதுக்கப்புறம் யோனாவின் தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் கர்த்தர் மாதிரி ஒரு அன்பின் தெய்வம். அடிக்கடி நான் சொல்லுவேன் இல்லைங்களா, கர்த்தர் நல்லவர். இதனாலதாங்க சொல்றேன். இப்ப அவன் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கிறான், அவன் பயங்கர டென்ஷனா இருக்கிறான். கர்த்தர் அவனை இப்ப கூல் செய்ய பாக்குறாரு. ನೋಡ್ರಿ, ಅದಕ್ಕೆ ದೇವರು ಒಳ್ಳೆಯವನಂತ ನಾವು ಹೇಳ್ತಾ ಇರೋದು. ಇವನು ಬಹಳ ಆವೇಶಗೊಂಡಿದ್ರು ದೇವರು ಮತ್ತೆ ಅವನಿಗೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ಸಾಂತ್ವನ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ. எப்படி அவனை கூல் ஆக்குறது? ಹೇಗೆ ಸಾಂತ್ವನ ಹೇಳೋದು? நிழல் உண்டாகணும், அவனுக்கு ನೆರಳು ಉಂಟಾಗಬೇಕು. மனமடிவு, அவன் மனதில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறானே, அதுல இருந்து அவனை வெளியில கொண்டு வரணும். ಅವನು ಮನಸ್ಸಿನ ವಿಚಾರದಲ್ಲಿ ಬಹಳ ಅವನು ಕಷ್ಟಪಡ್ತಿದ್ದಾನೆ, ಅದರಿಂದ ಹೊರಗೆ ತರಬೇಕು. கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடி முளைக்க கட்டளையிட்டு ಆಗ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ಯೋನನ ಮೇಲ್ಗಡೆ ಒಂದು ಸೋರೆ ಗಿಡವು ಹಬ್ಬಿ, அந்த ஆமண செடி ஓங்கி வளருது, ஒரே நாள்ல வளர்ந்துருது. ಅದು ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ಬೆಳೆದು ಬಿಡ್ತದೆ. அது ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. அந்த நிழல்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த எரிச்சல்லாம் கொஞ்சம் தனியிட்டு உட்கார வச்சிருக்காரு. ಹಬ್ಬಿ ಅವನ ತಲೆಗೆ ನೆರಳಾಗಿ ಅವನ ಕರಕರೆಯು ತಪ್ಪಿಸುವಂತೆ ಏರ್ಪಡಿಸಿದನು. மறுநாளிலே கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். ಆ ಸೂರ್ಯಗಿಡೆಯಿಂದ ಯೋನನಿಗೆ ಬಹು ಸಂತೋಷವಾಯಿತು. ಮಾರನೇ ಅರುಣೋದಯದಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ಹುಳಕ್ಕೆ ಅಪ್ಪಣೆ ಮಾಡಿದನು. ಅದು ಆಮಣಕ್ಕೆ செடியை அரித்து போட்டது, அதனால் அது காய்ந்து போயிற்று. ಅದು ಸೂರ್ಯಗಿಡವನ್ನು ಹೊಡೆಯಲು ಅದು ಒಣಗಿ ಹೋಯಿತು. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவின் தலையின் மேல் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்க சாகிறது நலமா இருக்கின்றான். ಸೂರ್ಯನು ಹುಟ್ಟಿದಾಗ ದೇವರು ಬಿಸಿಯಾದ ಮೂಡನ ಗಾಳಿಯನ್ನು ಏರ್ಪಡಿಸಿದನು. ಬಿಸಿಲು ಯೋನನ ತಲೆಗೆ ಹೊಡೆಯಲು ಅವನು ಮೂರ್ಛೆ ಹೋಗುವವನಾಗಿ ನಾನು ಬದುಕುವುದಕ್ಕಿಂತ ಸಾಯುವುದೇ ಲೇಸು ಎಂದು ಮರಣವನ್ನು ಕೇಳಿಕೊಂಡನು. உச்ச நிலைமையா போயிட்ட செத்துறாயா, எதுனாயா பொழப்பு ஆயிட்டான். ತುದಿ ಮಟ್ಟಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟ, ಏನಪ್ಪ ಜೀವನ ಸೆತ್ತೋಗದೆ ಒಳ್ಳೇದಂತ. அப்போ யோனா கிட்ட கர்த்தர் பேசுறாரு. ಆಗ ದೇವರು ಯೋಹನ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಾನೆ. 9வது வசனம் பாருங்க. 9ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றான். இந்த மாதிரி கர்த்தர்ட்ட எதிர்த்து பேசுறாங்க வச்சு வேலை செஞ்சுக்கிறேன். ಆಗ ದೇವರು ಯೋನನನ್ನು, ನೀನು ಸೋರೆ ಗಿಡಕ್ಕಾಗಿ ಸಿಟ್ಟುಕೊಳ್ಳುವುದು ಸರಿಯೋ ಎಂದು ಕೇಳಲು ಯೋನನು,
ಮರಣವಾಗುವಷ್ಟು ಸಿಟ್ಟುಕೊಳ್ಳುವುದು ಸರಿಯೇ ಅಂತ ಉತ್ತರ ಕೊಟ್ಟ. சாவர வரை எரிச்சலா இருந்தலாம் அப்படின்னு நினைக்கிறான். ನಾನು ಸಾಯವರೆಗೂ ಈ ರೀತಿ ಸಿಟ್ಟುಕೊಳ್ಬಹುದು. அது கர்த்தர் நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியில் முளைத்ததும் ஒரு ராத்திரியில் அழிந்து போனவன் ஆமக்குக்காக பரிதவிக்கிறாயே. ಅದಕ್ಕೆ ಯೆಹೋವನು ನೀನು ಆ ಸೋರೆ ಗಿಡಕ್ಕಾಗಿ ಕಷ್ಟಪಡಲಿಲ್ಲ, ಬೆಳೆಸಲಿಲ್ಲ, ಅದು ಒಂದು ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಒಂದು ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ನಾಶವಾಯಿತು. ಇಂಥ ಗಿಡಕ್ಕಾಗಿ ನೀನು ಕನಿಕರ ಪಡುವಲ್ಲಿ. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்கள் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதவிப்பாமல் இருப்பேனோ என்றார். ಎಡಗೈ ಬಲಗೈಗೆ ತಿಳಿಯದ 1,20,000 ನರ ಪ್ರಾಣಿಗಳು ಬಹುಪಶುಗಳು ಉಳ್ಳ ಆ ದೊಡ್ಡ ಪಟ್ಟಣವಾದ ನಿನವೆಗಾಗಿ ನಾನು ಕನಿಕರ ಪಡಬಾರದೋ ಅಂದನು. ಆಮೆನ್. அங்கே முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ಅಲ್ಲಿಗೆ ಮುಗೀತಷ್ಟೇ. யோனா அங்கே முடிஞ்சிட்டார் நினைக்கிறேன். யோனா ಅಲ್ಲಿಗೆ ಮುಗೀತ ಅನ್ಸುತ್ತೆ. யோனா அதுக்கப்புறம் யோனா வாயை தரல. ನಂತರ ಯೋನ ಬಾಯ ತೆರೆದಿರಲ್ಲ. ஏன் தெரியுங்களா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? கர்த்தருடைய மன்னிப்புன்றது அவ்வளவு விலையேற பெற்ற ஒரு காரியம். ದೇವರ ಕ್ಷಮಾಪಣೆ ಅನ್ನೋದು ಅಷ್ಟು ಬೆಲೆ ಬಾಳುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. மனுஷ அறிவுக்கு சில நேரத்துல அது புரியாது. ಮನುಷ್ಯನ ಬುದ್ಧಿಗೆ ಅನೇಕ ಸಾರಿ ತಿಳಿದು ಬರಲ್ಲ. அந்த மன்னிப்புக்காக, அந்த பாவம் மன்னிப்பை நீங்க பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக தாங்க கல்வாரி சிலுவையில இயேசு நிராகரிக்கப்பட்டார். ಆ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ನೀವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನಿರಾಕರಿಸಲ್ಪಟ್ಟ. தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கதறினார் தெரியுமா? இந்த மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக தான் அவர் அந்த கதறல் அங்க ஏற்பட்டார். ನನ್ನ ದೇವರೇ ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟಿದೆಯಂತ ಅಂಗಲಾಚುವಿಕೆ ಯಾಕೆ ಉಂಟಾಯ್ತು ಅಂದ್ರೆ ಆ ಕ್ಷಮಾಪಣೆ ನಮಗೆ ದೊರೆಯಬೇಕನ್ನೋ ಕಾರಣಕ್ಕಾಗಿ. ಅದಕ್ಕೆ ಮುನ್ನಾಡಿ ವರೆಗೆ நீங்க பாருங்க, ஒரு இடத்துல கூட அவர் கதறி நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನೋಡ್ರಿ, ಎಲ್ಲಿ ಆತನ ಅಂಗಲಾಚಿದಾಗಿ ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ಕಲ್ಲರ ಮುன்னாடி வந்து நிக்கிறார் ಯೇಸು. ಲಾಜರನ ಸಮಾಧಿ ಬಳಿ ಬಂದು ನಿಲ್ತಾನೆ ಯೇಸು. என் தேவன் என்னை அறிந்திருக்கிறார். ನನ್ನ ತಂದೆ ನನ್ನನ್ನು ತಿಳಿದಿದ್ದಾನೆ. பிதா எனக்கு செவி கொடுக்கிறார். ನನ್ನ ತಂದೆ ನನ್ನ ಕಿವಿ ಕೊಡ್ತಾನೆ. ஏன்னா என் பிதாவை நான் அறிந்திருக்கிறேன். ನನ್ನ ತಂದೆಯನ್ನು ನಾನು ಬಲ್ಲೆನು. ஒருத்த செத்து போனவனை எழுப்பும்போது கூட அப்படி கதறல, தேவனே தேவனே இவனை எழுப்புன்னு கதறல. ಸತ್ತವನನ್ನು ಎಬ್ಬಿಸುವಾಗಲೂ ಅಂಗಲಾಚಲಿಲ್ಲ, ದೇವರೇ ದೇವರೇ ಇವನನ್ನು ಎಬ್ಬಿಸಂತ. ಅದ್ಭುತ ಸುಲಭವಾದ ಲಾಸರನ வெளியில வா ಅಂತಾನೆ. ಆ ಅದ್ಭುತವನ್ನು ಬಹಳ ಸುಲಭವಾಗಿ ಹೇಳಿದ, ಲಾಜರನ ಹೊರಗೆ ಬಾ. செத்து போனவனை எழுப்பினார், குருடனுக்கு கண்ணை கொடுத்தார், குஷ்டரோகியை சுஸ்தமாக்கினார், அநேக அற்புதங்கள் அதிசயங்களை செய்தார். ஒரு பாடம் அவர் படலங்க. ಸತ್ತವನನ್ನು ಬದುಕಿಸಿದ, ಕುರುಡರಿಗೆ ಕಣ್ಣು ಕೊಟ್ಟ, ಕುಷ್ಠರೋಗಿನ ಶುದ್ಧಿ ಮಾಡಿದ, ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳು ಮಾಡಿದ. ಎಲ್ಲೂ ಸಹ ಅಷ್ಟು ಬಾಧೆಯನ್ನು ಅನುಭವಿಸಲಿಲ್ಲ, ಕದರಲ್ಲ. அப்படியே ಆ ಅಂಗಲಾಚಲಿಲ್ಲ. ஆனா பாவ மன்னிப்பு உங்களுக்கு கொடுக்கிறதுக்காக கதறனார். ಆದ್ರೆ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ನಮಗೆ ಕೊಡಲಿಕ್ಕಾಗಿ ಆತನ ಅಂಗಲಾಚ. தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ನನ್ನ ದೇವರೇ ಯಾಕೆ ನನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟೆ? பிதாவுடைய முகம் அப்படியே இயேசுவை நிராகரிச்சு உங்க மேல என் மேல அந்த அன்பையும் அந்த மன்னிப்பையும் இரக்கத்தையும் அந்த தயவையும் அந்த மன உருக்கத்தையும் அப்படியே காமிச்சார். ತಂದೆಯಾದ ದೇವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಿರಾಕರಿಸಿ ಹಾಗೆ ನಮ್ಮ ಕಡೆ ಆತನ ನೋಡಿ ಆ ಕನಿಕರ, ದಯೆ, ಪ್ರೀತಿ, ಕರುಣೆಯನ್ನು ನಮಗೆ ದಯಪಾಲಿಸಿದ. சொந்த குமாரனையே கைவிட்டு உங்க கையை பிடிச்ச அந்த பாவ மன்னிப்பா நீங்க இழந்து போக முடியும் நினைக்கிறீங்க? ಸ್ವಂತ ಮಗನನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟು ನಿಮ್ಮ ನನ್ನ ಕರವನ್ನು ಹಿಡಿದಂತ ಆ ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನ ನೀವು ನಾನು ಕಳಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಅಂತ ನೆನೆಸ್ತೀರಿ? உங்களுக்கு கொடுத்திருக்கிற பாவ மன்னிப்பு என்பது நித்திய வரையும் அது உரிமை கொண்டது. ನಿಮಗೂ ನನಗೂ ದಯಪಾಲಿಸಿರುವ ಕ್ಷಮಾಪಣೆ ನಿತ್ಯತ್ವದವರೆಗೂ ಕೊಂಡೊಯ್ಯುವಂತ, மனிதனுக்கு அறிவுக்கு ಉட்ಪಟ್ಟದಲ್ಲ, ಯಾವ ಮನುಷ್ಯನ ಬುದ್ಧಿಗೆ ಎಟಕದೇ ಇರುವಂತ, பிசாசின் சக்திக்கு உட்பட்டதಲ್ಲ, ಯಾವ ಸೈತಾನ ಶಕ್ತಿಗೆ ಒಳಪಟ್ಟದಲ್ಲ. ಯೇಸು சொல்றார், என் நாடுகளை ஒருவனும் என் கையில் இருந்து ಆದ್ದರಿಂದಲೇ ಯೇಸು ಹೇಳ್ತಾನೆ, ನನ್ನ ಕುರಿಗಳು ಯಾರು ನನ್ನ ಕರದಿಂದ ಕಸಕೊಳ್ಳಲಾರರು. உங்களுக்கு கொடுத்திருக்கிற பாவ மன்னிப்பு என்பது தன் குமாரனையை நிராகரித்து அவரை கைவிட்டு உங்களையும் என்னையும் கைப்பிடித்ததுக்காக ஒரு மாபெரும் அற்புதத்தின் செயல். அதுதான் பாவ மன்னிப்பு. ನೋಡ್ರಿ, ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಅಂದ್ರೆ ತಂದೆಯಾದ ದೇವರು ತನ್ನ ಮಗನ ಕರವನ್ನು ಬಿಟ್ಟು ನಿಮ್ಮ ನನ್ನವನ್ನು ಕರವನ್ನು ಹಿಡಿದಂತದ್ದೇ ಮಹಾ ದೊಡ್ಡ ಕ್ರಿಯೆ. ಅದಕ್ಕೆ ಹೆಸರೇ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ. ನಂಬ್ತೀರಿ? அதனாலதான் பாருங்க, கிறிஸ்துவத்தை வெளியேறப்பட்ட வகையில் இந்த உலகத்தில் கொண்டு போகுது. ಅದರಿಂದ ಕ್ರೈಸ್ತತ್ವನ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬಹಳ ಬೆಲೆ ಬಾಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಮೂಲ್ಯವಾಗಿ ಕೊಂಡೊಯ್ಬೇಕು. கொண்டு போய் அதை காட்ட முடியல பாருங்க. ಅದನ್ನು ಹೋಗಿ ಆ ರೀತಿಯ ತೋರಿಸಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ಯಾಕೆ? பாவ மன்னிப்புன்னு சொன்னா ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಅಂದ್ರೆ இன்னைக்கு கிடைக்கும், நாளைக்கு இழந்துருவோம், திருப்பி நாளைக்கு கிடைக்கும், அடுத்துக்கப்புறம் பெற்றுக்கொள்வோம், திருப்பி இழந்துருவோம், திருப்பி அப்படின்னு சொல்றாங்க. ಇವತ್ತು ಸಿಗ್ತದೆ, ನಾಳೆ ಕಳ್ಕೊಳ್ತೇವೆ, ನಾಳಿದ್ದು ಸಿಗ್ತದೆ, ನಂತರ ದಿನ ನೀನು ಕಳ್ಕೊಳ್ತೇವೆ, ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ಬಿಟ್ರು. இல்ல ஒரு ரத்தம் அங்க இருக்கிற வரைக்கும், ಆ ಒಂದು ರಕ್ತ ಅಲ್ಲಿ ಇರೋವರೆಗೂ, ಅವರ ரத்தம் அங்க இருக்கிற வரையும், ಆತನ ರಕ್ತ ಅಲ್ಲಿ ಇರೋವರೆಗೂ அந்த மன்னிப்பு உங்க வாழ்க்கையில செயல்பட்டுனே இருக்கும். ಆ ಕ್ಷಮಾಪಣೆ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾನೆ ಇರ್ತದೆ. விசுவாசி ನಂಬ್ತೀರಾ? அந்த ரத்தம் அங்க இருக்கிற வரையும், ಆ ರಕ್ತ ಅಲ್ಲಿ ಇರೋವರೆಗೂ, அந்த ரத்தம், அதுக்குதான் அந்த ரத்தத்தை அங்க வச்சிருக்கிறார். அந்த ரத்தம் அங்க இருக்கிற வரையும் இந்த மன்னிப்பு உங்க வாழ்க்கையில செயல்பட்டுனே இருக்கும். ರಕ್ತ ಅಲ್ಲಿ ಇರೋವರೆಗೂ ಈ ಕ್ಷಮಾಪಣೆ ನಿಮ್ ಜೀವನದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾನೆ ಇರ್ತದೆ. அதனாலதான்
பவுல் அதை சொல்றாரு. ಆದ್ರಿಂದಲೇ ಪೌಲನು ಇದನ್ನು ಹೇಳಿದ್ದು, கிருபையின் ஐஸ்வர்யத்தை அறிந்திருக்கிறேன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். ಆತನು ಕರುಣೆಯಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯ ಸಂಪನ್ನನಾಗಿದ್ದಾನೆ. பாவம் மன்னிப்பாக மீட்பை அவர் ரத்தத்தினால பெற்றார். ಆತನ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಬಂದ ವಿಮೋಚನೆ ಆತನ ರಕ್ತದಿಂದ ಹೊಂದಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. விட்டு கொடுக்காதீங்க, ಬಿಟ್ಕೊಡ್ಬೇಡಿ. ஒரு நாள் உங்க கர்த்தர் உங்களை கைவிட்டார் பிசாசு சொல்லும்போது அங்கீகரிங்க. ಎಂದಿಗೂ ಸೈತಾನ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ನೀವು ಅಂಗೀಕರಿಸಬೇಡಿ. குற்ற உணர்வுல போகாதீங்க, ತಪ್ಪಿನ ಮನೋಭಾವನೆಯೊಳಗೆ ಹೋಗಬೇಡಿ. உங்களுக்கு உங்களே ஒரு தண்டனை ஏற்படுத்தி ನಿಮಗೆ ನೀವೇ ಒಂದು ದಂಡನೆ ಏರ್ಪಡಿಸ್ಕೋಬೇಡಿ. உங்களுடைய அன்பு, உங்களுக்காக ஒரு அன்பு அங்க காத்திருக்கு, ನಿಮಗಾಗಿಯೇ ಒಂದು ಪ್ರೀತಿ ಅಲ್ಲಿ ಕಾದಿದೆ. நினிவேல இப்போ யோனா கிட்ட சொன்ன மாதிரி, ನಿನಿವೆ ಬಲಿ ಯೋನನ ಬಲಿ ದೇವರು ಹೇಳಿದಂತೆ சொல்றாரு, இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களையும் மிருக ஜீவன்களையும் 120,000 பேருக்கு மேல இருக்கலாம், அவங்களே நான் கைவிடுவேன்னு கேட்கிறாரு. ಎಡಗೈಗೂ ಬಲಗೈಗೂ ವ್ಯತ್ಯಾಸ ತಿಳಿದ 120,000 ಜನರಿಗಾಗಿ ನಾನು ಕನಿಕರ ಪಡಬಾರ್ದ? விசுவாசிக்கிறீங்க, ನಂಬ್ತಿರ್ಲಿ. எல்லா கரங்களை வைத்து வாய்களை தந்து நன்றி செலுத்தும். ಎಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನೆತ್ತಿ ಬಾಯಿಗಳು ತೆರೆದು ವಂದಿಸೋಣ. அதனால உங்க ரட்சிப்பு என்பது ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. ನಿಮ್ಮ ರಕ್ಷಣೆ ಅನ್ನೋದು ಬಹಳ ಪ್ರತ್ಯೇಕತೆಯಿಂದ ಕೂಡಿದೆ. ரட்சிப்பு என்பது உங்களை தெரிந்து அழைத்து கொடுத்தது. ರಕ್ಷಣೆ ಎಂಬುದು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದು, ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಕರೆದು ನಿಮಗೆ ದಯಪಾಲಿಸಿರುವಂತದ್ದಾಗಿದೆ. ஓ நன்றி ராஜா, ವಂದನೆ ದೇವರೇ. ಎಲ್ಲ ಕರங்களை வைத்து சொல்லுவோம், ಕರಗಳನ್ನೆತ್ತಿ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம், ಸ್ತುತಿಸ್ತೇವೆ ದೇವರೇ, உம்மை துதிக்கிறோம் கர்த்தா. ನಿನ್ನನ್ನು ಸ್ತುತಿಸ್ತೇವಪ್ಪ. ஓ உமக்கு நன்றி ಓ செலுத்தும், ವಂದನೆ ದೇವರೇ, உம்மை நன்றி செலுத்துகிறோம், ವಂದಿಸ್ತೇವೆ. நன்றி பிதாவே, அப்பா பிதாவே ஆராதிக்கிறோ, ஆராதிக்கிறோ, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே ஆராதிக்கிறோ, ஆராதிக்கிறோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கருவினிலே ஏந்தினீரே, தாங்கினீரே, அப்பா பிதாவே. கருவினிலே ஏந்தினீரே, தாங்கினீரே, அப்பா பிதாவே. முதிர் வயது முடியும் வரை ஏந்துவீரே, அப்பா பிதாவே. முதிர் வயது முடியும் வரை தாங்குவீரே, அப்பா பிதாவே. அப்பா தந்தே, அப்பா தந்தையே ஆராதிசுவே, ஆராதிசுவே. அப்பா தந்தே, அப்பா தந்தையே ಆರಾಧಿಸುವೆ, ಆರಾಧಿಸುವೆ. ಗರ್ಭದಲ್ಲಿ ಕಾಪಾಡಿದೆ, ಓದ್ತಿರುವೆ, ಅಪ್ಪ ತಂದೆಯೇ. ಗರ್ಭದಲ್ಲಿ ಕಾಪಾಡಿದೆ, ಓದ್ತಿರುವೆ, ಅಪ್ಪ ತಂದೆಯೇ. ಮುಪ್ಪಿನ ಪ್ರಾಯ
ಯೇಸುವೇ ಅಪ್ಪ ತಂದೆಯೇ ಅಪ್ಪ ತಂದೆಯೇ ಆರಾಧಿಸುವೆ ಆರಾಧಿ ಕರಗಳು ಹಾಲೆಲೂಯಾ ಮಾಲೆ ವೇಲೆಗಾಗಿ ತಂದೆ ಸಂಜೆ ವೇಲೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. நல்லவர்ப்ப ಒಳ್ಳೆಯವನಪ್ಪ, நீ நல்லவர், நீ ಒಳ್ಳೆಯವನು. அளவில்லாத அன்பு, அளவில்லாத இரக்கம், அளவில்லாத தயவு, அளவில்லாத மேன்மை, அளவில்லாದ ಆಶೀರ್ವಾದங்கள் ಮೇಲೆ ಮಿತಿ ಮೀರಿದ ದಯೆ, ಮಿತಿ ಮೀರಿದ ಕರುಣೆ, ಮಿತಿ ಮೀರಿದಂತ ದೇವರೇ ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದಗಳು ನಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿಸಿದೆ. ನಿನ್ನ ಜೀವನೇ எங்களுக்காக கொடுத்தீங்க. ಜೀವವನ್ನೇ ನಮಗಾಗಿ ಮುಡುಪಾಗಿ ಇಟ್ಟಲ್ಲ ದೇವರೇ. வாழ்க்கை முழுவதும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ಜೀವಿತವನ್ನು ನಿನ್ನ ಕರದಲ್ಲಿ ಕೊಡ್ತೇವೆ. இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக ಇರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಾಗಿ ವಂದನೆ. ಆಳ್ವಿಕೆ ಅವರ ಮೇಲೆ ಇರಲಿ. ನಿನ್ನ ಆಳ್ವಿಕೆ ಇವರ ಮೇಲಾಗಿ, ಬಲನ ಅವರ ಮೇಲೆ ಇರಲಿ. ನಿನ್ನ ಬಲ ಇವರ ಮೇಲಾಗಿ ಇರಲಿ. அவருடைய பலவீனங்களெல்லாம் நீங்கி போகணும். எல்லா பலவீனತೆಗಳನ್ನು ದೂರ ಮಾಡ. ಕರ್ತனுடைய ಪರಿಪೂರ್ಣವಾದ ಮೇಲೆ ವಿಳಂಗು. ಕರ್ತನ ಪರಿಪೂರ್ಣತೆ ಇವರ ಪಾಲಿನಲ್ಲಿ ವಿಳಂಗು. ಅನುಗ್ರಹ ಉಂಟಾಗಲಿ. நன்றி ராஜா, ವಂದನೆ, நன்றி, ವಂದನೆ. பெரிய காரியங்களை செய். மகத்தானதನ್ನು ಮಾಡುವುದು. குடும்பங்கள் காக்கப்படட்டும். இவர குடும்பங்கள் காப்பாடல்படಲಿ. இவர குடும்பங்கள்ல சமாதானம் பெருகட்டும். குடும்பங்களில் சமாதாನ நன்மை பெருகட்டும். மேலும் ಎಚ್ಚರಲಿ. நன்றி ராஜா, ವಂದನೆ ದೇವ, நன்றி, ವಂದನೆ. பெரிய காரியங்களை செய். ಮಹತ್ತಾನದನ್ನು ಮಾಡುವುದು. ನಾಮ ಒಂದೇ ಮಹಿಮೆ, ನಾಮ ಒಂದೇ ಮಹಿಮೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ವಲ್ಲಮಲ ನಾಮ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಕ್ತಿಯುತ ನಾಮದಲ್ಲಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆ, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಸದಾವಾಗಿ ದೇವರೇ ತಂದೆಯಾದ ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ಆವಿಯಾನ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಇಂದು ಬಂದ ಸದಾಕಾಲ ಇಂದು ಸದಾಕಾಲ ನಿಮ್ಮೆಲ್ಲರೊಂದಿಗೆ. ಆಮೆನ್. ಕರ್ತನ ಆಶೀರ್ವಾದ.